தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு கனமும் மகிமையும் சோஸ்திரமும் துதிகளும் உண்டாவதாக. எல்லா மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரமே. இந்த காலங்களிலே நாம் தேவனுடைய செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொள்ளை நோய்கள், பீடிகள், வாதைகள், ரோகங்கள், இன்னும் பலவிதமான வாதைகள் வருவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சத்தத்திற்கு செவியை கொடுக்க மறுக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய அழைப்பையும் ஆண்டுடைய சத்தத்தையும் ஏற்க மறுக்கின்ற பொழுது அநேக பிரச்சனைகள் நமக்கு வரும் என்று நாம் பார்த்திருக்கிறோம். வேத வசனத்திற்கு விலகி ஓடுகின்ற பொழுது, சத்தியத்தை உடைய உள்ளங்களிலே கொடுக்க அபிஷேகிக்க காத்திருக்கின்ற பொழுது, நீங்கள் பாரம்பரியத்தையும் அல்லது மனிதன் பின்பாக, மனிதனுடைய பிரமாணத்திற்கு பின்பாக அல்லது உங்களுடைய ஞானத்திற்கு பின்பாய் ஓடுகின்ற பொழுது, உடன்படிக்கையை உடைக்கின்ற பொழுது என்னென்ன நடக்கும் என்பதை நாம் படித்திருக்கிறோம். தேவனுடைய பிரமாணம், அவருடைய குணத்தை பிரதிபலிக்க வேண்டிய பிள்ளைகள் அதற்கு எதிராய் செயல்படுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்பதை நாம் கடந்த முறை நாம் படித்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நான் அவைகளை கொண்டு வர வேண்டும், என் சத்தத்தை அவைகள் கேட்கும், என் சத்தத்தை அவைகள் கேட்கும், அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். I must bring and they shall hear my voice. நான் கொண்டு வருவேன், என்னுடைய சத்தத்தை அவைகள் கேட்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலங்கள் கொடிய காலமா இருக்கின்ற பொழுது கூட ஆண்டுடைய சத்தம் ஒவ்வொரு வீதிகளிலும், ஒவ்வொரு இல்லங்களிலும், ஒவ்வொரு உள்ளங்களிலும் தொனிக்கின்ற பொழுது அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஏதுவாக பிள்ளைகள் ஆயத்தமாக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கம்மிங் ஜட்ஜ்மெண்ட், அவருடைய சத்தத்தை தவற விடுகின்ற பொழுது நீதி அல்லது நியாய தீர்ப்பு அல்லது தண்டனை அல்லது வழி வரும் என்று சொல்லி வேதம் தெளிவுபடுத்துகிறது. எனவே கம்மிங் ஜட்ஜ்மெண்ட் ஆண்டுடைய சத்தத்தையும் அழைப்பையும் ஏற்க மறுக்கிற பிள்ளைகளுக்கு என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த நாளிலும் இதை தொடர்ந்து நாம் படிக்க இருக்கிறோம். கம்மிங் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகின்ற, வருகின்ற, வந்து கொண்டிருக்கின்ற நியாய தீர்ப்பு. The Lord be judge. தேவன் நியாயாதிபதி என்று சொல்லி வேதம் முழுவதுமாய் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. வேதத்தினுடைய பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது கர்த்தரோடு வாழ்ந்த பிள்ளைகள் எவ்விதமாய் கிறிஸ்துவை தங்களுக்கு நியாயாதிபதியாக, தேவாதி தேவனை கர்த்தரை எவ்விதமாய் தங்களுக்கு நியாயாதிபதியாக வைத்தார்கள் என்பதை நாம் படிக்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனம். ஜெனிசியஸ் 16:5. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண் உங்களுடைய மடியில் கொடுத்தேன், அவள் தன் கர்ப்பவதியாதை கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவே நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். இங்கே தெளிவாய் சாராள் சொல்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கும், அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரச்சனை வருகின்ற பொழுது அதுக்கு இடையே நிற்க வேண்டிய நபர் யார் என்று வேதம் சொல்கிறது? கர்த்தர் என்று சொல்லுகிறது. சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நடுநாயகமாக நிற்க வைத்து, நடுவாக நிற்க வைத்து, அல்லது மூளைக்கல்லாக நிற்க வைத்து, அல்லது அவரை இல்லத்தின் தலைவராக நிற்க வைத்து நியாயம் பெற்றுவதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் அதை வாசித்த பொழுது அவர்களுக்கு இருந்த பிரச்சனையை ஆண்டவர் இடைப்படுவதையும் அதற்கேதுவான பாதுகாப்பான வழிகளை சொல்லி அவர்களை வழி நடத்துவதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய குடும்பங்களிலே கணவன் மனைவிக்குள்ளாக, குடும்பத்திலே எந்த ஒரு காரியமானாலும் அதை ஆண்டவர் அண்டை சொல்கின்ற பொழுது அவர் நியாயம் தீர்ப்பார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 53வது வசனம். ஜெனிசியஸ் 31:53. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாயிருக்கிறவர் நமக்குள்ளே நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின்
பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். அப்பொழுது இங்கு தன்னுடைய மாமனாரோடு கூட ஒரு வாக்குவாதம் வந்த பொழுது எவ்விதமாய் யாக்கோப்பு அதை செயல்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நடுவாக நிற்பதற்கு அவர் தேவனை அழைக்கிறார். நமக்கு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் என்று நாம் விடாதபடிக்கு எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவர் நம்மோடு கூட வர முடியும் என்பதை நினைவுபடுத்தும்படியாக யாக்கோப்புடைய சம்பவம் இருக்கிறது. அவருடைய வேலையிலே அவர் செய்த அந்த வேலைக்கு எதுவான கூலி மறுக்கப்பட்ட பொழுது, மாற்றங்கள் வந்த பொழுது அதை ஆண்டவரோடு முறையிடுவதை நாம் பார்க்க முடியும். அதே போல 1 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனம், கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றால், இங்கு சவுல் ராஜா அவர்களுக்கும் தாவீதுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில அவர்கள் அநேக முறை தாவீதை கொல்வதற்கு சவுல் முயற்சித்த பொழுது, அந்த தருணத்தை தாவீதுடைய கரங்களிலே சவுலை கொல்வதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்த பொழுதும், அபிஷேகம் பண்ணவர்கள் மேல் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி காத்திருந்த பொழுது அவர் பேசுகிறார், கர்த்தர் உமக்கும் எனக்கும் இடையே நின்று நியாயம் தீர்ப்பாராக. அப்ப எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் வேதத்தில் காணப்படுகின்ற தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை நியாயாதிபதியாக நிறுத்தியதை நாம் பார்க்க முடியும். ஏன்? கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார், நியாயம் விசாரிக்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி கர்த்தருடைய உடன்படிக்கையை உடைத்து கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவருடைய விதிகளை மறந்து பிரமாணத்தை மீறுகின்ற பொழுது அவர்களுக்குள்ளே பாவம் வந்தது. அந்த பாவம் அவர்களை நிர்வாணமாக்கியது. நிர்வாணம் மாற்றமல்ல, அவர்களை பயம் உண்டாவதாகவும் திகில் பெறுவதற்கு வாய்ப்பு உருவாக்கியது. எனவே தான் ஆண்டவர் ஆதாமை கூப்பிடுகின்ற பொழுது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று நியாயம் விசாரிப்பதற்கு வருகின்ற சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 3:19, ஜெனிசிஸ் 3:19, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மாட்டோம், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றான். இங்க நம் காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அவன் எங்கே இருக்கிறாய் என்ற காரணம் என்னவென்றால் நியாயம் தீர்ப்பதற்கு, அவன் செய்த தவறு அவன் புரிந்து கொள்வதற்கு எதுவாக அந்த தவறு நிமித்தமாய் அவன் நிரந்தரமாய் வாழ படைக்கப்பட்டவன், தேவனுடைய சாயலாய் இருக்கப்பட்டவன், திரும்ப பூமிக்கு திரும்புகின்ற ஒரு தண்டனை அல்லது ஒரு நீதி அல்லது ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். அதை ஆதியாகமம் 3:24 பார்க்கின்ற பொழுது, அவர் மனுஷரை துரத்தி விட்டு ஜீவ விசித்திருக்கும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கீழே கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர்வழி பட்டத்தையும் வைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். நியாயம் தீர்த்து உடனடியாக நீதியை செலுத்துவதை நாம் பார்க்க முடியும், அல்லது உடனடியாக நியாயத்திற்கு கொடுப்பதை நாம் பார்க்க முடியாது. செய்த தண்டனைக்கு உடனடியாக ஆதாமும் ஏவாளும் அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை புசிக்க முடியாதபடிக்கு, ஏதேன் தோட்டத்திலே நிரந்தரமாய் வாழ்வதற்கு முடியாதபடிக்கு அவர்கள் துரத்தப்பட்டு பட்டயம் அங்கு வைக்கப்பட்டது. இந்த பட்டயத்தை குறித்து நம்ம பின்பாக படிக்க இருக்கிறோம். பட்டயம் ஏன் பட்டயம் அப்படின்னா, பட்டயம் என்பது ஒரு வாதை என்பதை நமக்கு வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 19:15, ஜெனிசியஸ் 19:15, கிழக்கு வெளுக்கும் பொழுது அந்த தூதர் லோத்துவை நோக்கி, பட்டணத்திற்கு ஒரு தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவரை துரிதப்படுத்தினார்கள். நாம் தெளிவா படிக்கணும்னா, தவறு செய்கின்ற பொழுது தண்டனை வருவதை நாம் பார்க்க முடியும். அந்த தண்டனை சில சமயங்கள்ல மாற்றமல்ல, அநேக சமயங்கள் அது வழியாக மாறுகிறது. நீதியை நமக்கு உணர்த்துவதற்கு எதுவாக ஆண்டவர் தண்டனையை கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். புலம்பலினுடைய புஸ்தகத்திலே 4:6 வாசிக்கின்ற பொழுது, கை செய்கை இல்லாமல் ஒரே நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்துக்கு வந்த தண்டனை பார்க்கிலும் என் ஜனமாகிய குமாரத்தின் அக்கிரமத்திற்கு வந்த தண்டனை பெரிதா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இப்போ ஒரே நிமிஷத்துல, அதாவது உடனடியாக அவர்கள் செய்த பாவத்திற்கு ஆண்டவர் நீதியை செயல்படுத்துகிறார். அந்த பாவத்திற்கு ஆண்டவர் தண்டனையை கொடுப்பதை நாம் காண முடியும். பாவம் செய்கின்ற பொழுது
தண்டனை உடனடியாக இருக்கும் என்பதை இந்த வசனம், அதான் ஒரே நிமிஷம் என்று சொல்லி சொல்லுகிறது. அதை யாத்திராகம புஸ்தகம் 7:4 வாசிக்கும் பொழுது, எக்ஸோடஸ் 7:4, பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், ஆகையால் எகிப்திற்கு விரோதமாய் நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளையும் என் ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரரையும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். வேணா பார்வோன் செவி கொடுக்க மாட்டான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, பிரஜாதியார்களும் ஆண்டவருக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினாலே அவருடைய பாவத்திற்கு தகுந்த பிரகாரம் தண்டனையை கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அல்லது தண்டனையையும் வலியையும் அனுபவிக்கும். நீதிக்கு முன்பாக, நியாயசங்கத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 37:4, ஐசையா 37:4, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகி தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ராப்சாகியே சொன்ன வார்த்தைகளை உன் தேவனாய் கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் தேவனாய் கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தையை நிமித்தம் தண்டனை செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப ஆண்டவர் கேட்கிறார். அது யார் பேசினாலும் சரி. ஏன்னா இந்த காலத்திலே எத்தனையோ பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பழச்சாதி பிள்ளைகள் கிறிஸ்துவ மதத்தை அழிப்பதற்கு அவர்கள் முயற்சி கொண்டிருக்கிறார்கள். எனவே வேதம் தெளிவாக யாரா இருந்தாலும் சரி, ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு, எப்படிப்பட்ட ராஜாவுடைய அதிபதியா இருந்தாலும் ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவனுடைய வார்த்தை நிமித்தமாய் தண்டனை செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்வது. என்ற கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷர் கேடுகட்டு பாவத்தை அதிகமாக்கி தேவனுக்கு விரோதமாய் பேசுவதை, பொல்லாப்பு செய்வதை நம் கண்கூடாகவே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் அவருடைய வார்த்தை நிமித்தமாய் தண்டனையை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. புஸ்தகத்திலே 26:23, லெவிட்டிக்ஸ் 26:23, நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், ஒருவேளை நாம் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறுக்கு ஆண்டவர் தண்டனையை அனுப்பினார் என்றால் அதில் குணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படி குணப்படவில்லை என்று சொன்னால் எதிர்த்து நின்றோம் அப்படின்னு சொன்னா இன்னும் அநேக பிரச்சனைகள், நாம் பார்க்கின்ற இந்த உபத்திரவங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள், கொள்ளை நோய்கள் எல்லாம் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் லேவியராகமம் 26:43 அவர் சொல்லும் பொழுது, லெவிட்டிக்ஸ் 26:43, தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதுனாலே தன் ஓய்வு நாளை ரம்பயமாய் அனுபவிக்கும். அவர்கள் என் நியாயத்தை அவமதித்து அவர்களுடைய ஆத்மா என் கட்டளைகளை விருத்தபடியால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள். அநேகர் இன்னைக்கு தண்டனையை நியாயம் பார்க்கறது கிடையாது. ஆனா இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். நாங்கள் கற்பனையை மீறினதுனாக்காக, நாங்கள் கட்டைகளை விருத்ததுனால, நாங்கள் நியாயங்களை அவமதித்ததுனால, நாங்கள் ஓய்வு நாளை மீறியதுனால, நாங்கள் உடன்படிக்கையை உடைச்சதுனால ஆவியானவர் செயல்படுகின்றபடி ஒத்துக்கொள்வார்கள். மற்ற ஆவியானவர் இல்லாதபடிக்கு இப்படிப்பட்ட தண்டனை யாரும் ஒற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தண்டனை வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற மனங்களை வர வேண்டும். ஏன்னா ஆண்டவர்களை நேசிக்கிறார், எனவே ஆண்டவர் தண்டனை கொடுக்க மாட்டாரு அப்படின்றது வேதத்தினுடைய கருத்தே அல்ல என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் எசேக்கியேல் 11:10 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 11:10, பட்டயத்தால் விழுவீர்கள், இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயத்தீர்ப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்ப இஸ்ரவேலினுடைய எல்லையிலேயே ஆண்டவர் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி வேதம் சொல்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உடனடியாக இந்த தீர்வு உடனடியாக பார்க்க முடியும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் விட்டு விடுவது கிடையாது. பாவம் செய்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் விடுவது கிடையாது. எசேக்கியேல் 36:19 நாம் பார்க்கின்ற பொழுது, எசேக்கியேல் 36:19, அவர்களை புறஜாதிக்குள்ளே சிதறடித்தேன், தேசங்களிலே தூண்டி போடப்பட்டார்கள், அவருடைய நடக்கையின்படியே அவருடைய கிரியின்படியே அவர்களை நியாய தீர்த்தேன். அவர்களை சிதறடிக்கிறார், அவர்களை தேசங்களிலே தூக்கி போடப்படுகிறார்கள். அவருடைய நடக்கை நிமித்தமாய், அவருடைய கிரியை நிமித்தமாக ஆண்டவர் அவர்களை நியாயம் தீர்ப்பதை அல்லது தண்டனை கொடுப்பதை நம்மால் கவனிக்க முடியும், நம்மால் பார்க்க முடியும். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. தானியேல் 9:12,
12 நமக்கு இவ்விதமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழெங்கும் சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வளப்பண்ணியதினால் அவர் எங்களுக்கும் எங்கள் நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கு ஒருவருமாய் சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப தானியேல் இதை தெளிவுபடுத்துகிறார். ஆண்டுடைய உடன்படிக்கையை மீறுகின்ற பொழுது, சத்தியம் தரையிலே தள்ளப்பட்ட பொழுது, அந்த பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய இடம் பரிசுத்த குலைச்சலாய் மாற்றிய பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லுகிறார். ஆலயம் தீயிட்டு கொளுத்தப்பட்டது, எருசலேம் கோட்டைகள் உடைக்கப்பட்டது. காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர்கள் மீறியதினாலே ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி தானியேல் நமக்கு அதை கற்றுத் தருகிறார். ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்ல பிரயாசப்படுகிறார். ஆண்டவர் நியாயம் தீர்க்கின்ற பொழுது என்ன செய்யலாம் என்பதை பார்க்க முடியும். God called the heaven and the earth. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் அழைப்பதை நாம் பார்க்க முடியும். நியாயம் தீர்க்கப்படுகின்ற பொழுது ஆண்டவர் வானத்தையும் பூமியும் அழைப்பேன் என்று நமக்கு சொல்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம், அவர் பூச்சக்கரத்தை நீ எய்தியாயும் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களும் செம்மையாய் நீ செய்வார். அவர் எப்படின்னா பூமியை ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார், அது நீதியாய் நியாயம் தீர்க்க போகிறார், ஜனங்களை செம்மையாய் நீதி செய்ய போகிறார். எனவே அவர் நியாயம் தீர்க்கின்ற பொழுது அவர் பூமியை அழைப்பதை நாம் பார்க்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனம், அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயரே இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். ஏன் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் அழைக்கிறார்? நியாயம் தீர்க்கின்ற பொழுது சர்வ வல்லவர் அல்லவா, அவர் ஞானம் மிகுந்தவர் அல்லவா. இந்த வானத்தையும் பூமியையும் படைக்கின்ற பொழுது ஞானத்தோடு படைத்தார் என்று சொல்லி நம் நீதிமொழிகளிலே வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட தேவன் மற்ற நபர்களை கூப்பிடுவதை காட்டிலும் ஏன் ஆண்டவர் வானத்தையும் பூமியை கூப்பிடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் தயவு செய்து கவனித்து கேட்க வேண்டும். என்றால் வேதம் சொல்கின்ற பொழுது அது மாற்று கருத்துக்கள் இருக்காது. ஏனென்றால் சங்கீதக்காரன் தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய வரத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆவியின் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் அவர் நியாயத்திருக்கின்ற பொழுது வானத்தையும் பூமியையும் அழைப்பார் என்று சொல்கிறது. அதனுடைய காரணம் ஏன் என்று பார்க்கின்ற பொழுது உபாகமம் நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறது. உபாகம புஸ்தகம் 30:14, Deuteronomy 30:14, நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்க கடவுது. வேதம் சொல்லுதுன்னா Deuteronomy 30:14 வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்கிறார், அந்த வார்த்தையின்படியே நியாயம் தீர்க்கப்படுகிறார் போகிறார், அதை ஏற்கனவே செய்திருக்கிறார். நியாயம் தீர்க்க இந்த வார்த்தையின்படி நியாயம் தீர்க்கப்பட்டு ஆலயம் உடைக்கப்பட்டது, எருசலேம் கொளுத்தப்பட்டது, இன்னும் அநேக பிள்ளைகள் வெட்டுண்டு விழுந்திருக்கிறார்கள், அநேக மாதிரிமாய் மறித்திருக்கிறார்கள். எனவே ஆண்டு சொல்றாரு, இந்த வார்த்தை நீங்க செய்யும்படி கவனமா இருங்க, இது உங்க வாயிலும் உங்களுக்கு இருதயத்திலும் இருக்க கடவுது என்று சொல்லி அவர் சொல்றாரு. எது வாயில இருதயத்தில் இருக்கணும், வாயில இருக்கணும் அப்படின் பொழுது தொடர்ந்து சொல்றது உபாகம் 30:15, இது ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் என்று உனக்கு முன்பாக வைத்தேன். Deuteronomy 30:15, ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஜீவனை வைக்கிறார், நன்மையை வைக்கிறார், மரணத்தை வைக்கிறார், தீமையை வைக்கிறார். அதை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு யாருக்கு என்று சொன்னால் நமக்கு தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை கம்பல் பண்ண போறது கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேக தனிப்பட்ட பிள்ளைகள் ரட்சிப்பு ஒரு சபையின் மூலமாக, ஒரு ஊழியக்காரன் மூலமாய் வரப்போறது கிடையாது, அல்லது பாரம்பரியத்தினால் வரப்போறது கிடையாது, அது ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்வதனாலே, பிறந்ததினாலே, ஞானஸ்தானம் பெற்றதினாலே கிடையாது. ஆண்டவர் ஜீவனையும் நன்மையும் முன்மலைக்கும்போது தேர்ந்தெடுக்க வேண்டிய ஆண்டவர் உனக்கு தேர்ந்தெடுக்க போகல, நீங்களே உங்களுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பை ஆண்டவர் தீர்மானிக்கவில்லை, ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், உனக்கு முன்னே வைத்தேன் மரணத்தையும் ஜீவனையும் நன்மையும் தீமையும் அன்று ஆண்டவர் தெளிவுகிறார். என்னத்தை முன்னாடி வைத்தார் என்று சொல்லி நாம் பார்த்த பொழுது உபாகமம் 30:16, Deuteronomy 30:16, நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகின்ற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும்,
நான் என்று உனக்கு கற்பிக்கிறேன். அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, முன்னாடி ஜீவனை வைக்கிறார் அப்படின்னா முன்னாடி பிரமாணங்களை வைத்திருக்கிறார், கட்டளைகளை வைத்திருக்கிறார், நியாயங்களை வைத்திருக்கிறார். ஆண்டுடைய ஆசை என்னவென்றால் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. எனவே தான் வேதம் தெளிவுபடுத்துகிறதே, அதை நீ தெரிந்து கொள். நாம் கற்பனைப்படி நடக்கலாம், நடக்காமல் போகலாம். நியாயங்கள் படி நடக்கலாம், நடக்காமல் போகலாம். கட்டளையை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இல்லை என்று சொன்னால் சாபமும் தீமையும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அடுத்த வசனம் நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சியாய் வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியை பழிக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள்ளுண்டே. அப்ப வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, ஆண்டவர் முன்பாக வைத்திருக்கிறார் பிரமாணங்களை, சாட்சிகளை முன்பாக வைத்திருக்கிறார். அப்ப இதுக்கு இந்த பிரமாணத்திற்கு நாம் கை கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே அல்லது நமக்கும் தேவனுக்கும் இடையே அவர் சாட்சியாய் நிறுத்தியது என்னவென்றால் வானத்தையும் பூமியையும். அப்ப ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நபர் நல்லவராய் கெட்டவராய் என்று சொல்வதற்கு சாட்சிகள் அவசியம். அந்த சாட்சிகள் இருந்தால்தான் அவர்கள் நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள் என்று சொல்ல முடியும். ஆனா வேதமும் சொல்லுகிறது 2 அல்லது 3 சாட்சிகளோடு கூடத்தான் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு சாட்சியோடு கூட தீர்ப்பு கொடுக்க கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே தேவனும் அதை பின்பற்றுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப என்னையோ அல்லது உங்களையோ அல்லது இந்த உலகத்தையோ ஆண்டவர் நீதிக்குள்ளாய் படுத்த வேண்டும் என்று சொன்னால், நியாயத்திற்குள்ளாய் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அவர் சாட்சியாய் வைத்த வானத்தையும் பூமியையும் அழைக்க வேண்டியிருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் நியாயத்திற்கு செய்கின்ற பொழுது சங்கீதத்திலே நாம் படித்த பிரகாரம் ஆண்டவர் உயிரே இருக்கிற வானத்தையும் பூமியையும் அழைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் செய்த ஒவ்வொன்றையும் அவைகள் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருக்கு அது சாட்சியா இருக்குது, நமக்கு சாட்சியா இருக்குது. எனவே அதனாலதான் சங்கீதம், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்க இருக்கிறீர், நான் பாதாளத்திலே சமுத்திரத்திலே ஆழத்திலே போனாலும் நீங்க அங்க இருக்கிற, எங்க போனாலும் தப்பு முடியாது கேட்டா வானமும் பூமியுமே சாட்சியாய் நிற்கும். ஆண்டவர் அதை பயன்படுத்த போகிறார். எதற்காக? கற்பனையின்படி நடக்கிறோமா இல்லையா என்பதை அறிந்து கொள்வது. அப்ப ஆண்டவர் வருகின்ற பொழுது நியாயத்திற்கு போறான்னு சொன்னால், அப்ப எதை வச்சு நியாயத்திற்பார்? வானத்தையும் பூமியை வைத்து கற்பனைப்படி நடக்கிறனா இல்லையா என்பதை ஆண்டவர் நியாயத்திற்கு வருகிறார். ஆண்டவர் சொல்றாரு உபாகமம் 30:20, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு தீர்க்க ஆயுசும் ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்று வேதம் என்ன நம்ம கற்றுக்கொண்டா, பிதாக்களினுடைய தேவனத்துல நம்ம அன்பு கூற வேண்டும் சொன்னால் அவர் சத்தமாகிய பிரமாணத்திற்கு, அவர் சத்தமாகிய கட்டளைக்கு, அவர் சத்தமாகிய கட்டளைக்கு, அவருடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்படுகின்ற பொழுது கிறிஸ்துவே எனக்கு தேவனாய் மகனா அவர் சொல்றார், கிறிஸ்து ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நம்முடைய கிறிஸ்து ஜீவனா மாற வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பும் என்று சொன்னால் அவருடைய சத்தமாகிய பிரமாணத்திற்கு நாம் செவியை நாம் சாய்க்க வேண்டும். நியாயத்திற்கு என்கின்ற பொழுது அநேகருக்கு என்ன நடக்கிறது? கடைசி காலத்துல ஒரு நியாயத்திற்கு வருகிறது. அந்த நியாயத்திற்கு வருகின்ற பொழுது அப்ப பார்த்துக் கொள்ளலாம் என்று அநேகருடைய மனது குளிர்விட்டு போயிருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்ப நியாயத்தினுடைய நேரம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். பிரசங்கியினுடைய புஸ்தகம் 8:11, எக்லெசியாஸ்டிஸ் 8:11. துர்க்கிரைக்கத்தக்கதாக தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுஷருடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறதே. அப்ப ஒரு மனுஷன் தப்பு பண்ணும் பொழுது உடனடியாய் தண்டனை வரும் என்று சொன்னால் என்ன ஆகும்? பயம் இருக்கும், ஒரு பக்தி வளரும், அல்லது மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையிலே சில தவணை காலங்களை கொடுக்கின்ற பொழுது சில மணித்துளிகளையோ அல்லது சில நாட்களையோ சில மாதங்களையோ வருடங்களையோ ஆண்டவர் இரக்கத்தின் அடிப்படையில கிருபையின் அடிப்படையில கூட்டி கொடுக்கின்ற பொழுது அதை மனுஷர்கள் தங்களுக்கு சாதகமாக்கி இன்னும் பொல்லாப்பை விட்டு வெளிவராதபடிக்கு இன்னும் பாவத்திலே அழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே தான் வேதம் சொல்கிறது, சங்கீதம் 75:2, Psalm 75:2, நியமிக்கப்பட்ட காலத்தில் யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். அப்ப ஆண்டவர்
காலத்தை நியமித்திருக்கிறார். இந்த காலம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் 2ஆம் முறை வருகின்ற பொழுது நியாயத்தீர்ப்பார் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்வது தனிப்பட்ட வாழ்க்கையில சிலருக்கு இன்று கூட நியாயத்தீர்ப்பு நாளா இருக்கலாம், அல்லது நாளை இருக்கலாம், அல்லது அடுத்த நொடி இருக்கலாம். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நபருக்கும் நியாயம் தீர்க்கிற, நீதியை செலுத்துகின்ற, அல்லது தண்டனையை கொடுக்கின்ற, அல்லது வழியை வர வைக்கின்ற காலங்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அப்போ ஒவ்வொருக்கும் இந்த காலங்கள் வித்தியாசப்படலாம். நாம் ஆண்டவரை அண்டிக் கொள்கின்ற பிரகாரம், அல்லது ஆண்டவர் நமக்கு தருணங்களை கொடுக்கிற பிரகாரம் இந்த நியாயத்துக்கு நியமிக்கப்பட்ட காலம் வித்தியாசப்படலாம். ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் நியாய தீர்ப்பார். ஆனால் எப்பொழுது என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை அடுத்த நிமிஷத்திற்கும் ஆண்டவர் என்னை நியாயம் தீர்ப்பார் சொன்னால், அல்லது தண்டிப்பார் என்று சொன்னால், நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது என்றார். ஏசாயாவின் புஸ்தகத்திலே 3ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம். ஏசாயா 3:13. கர்த்தர் வழக்காட எழுந்து ஜனங்களை நியாய தீர்க்க நிற்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப ஆண்டவர் எழுந்து நின்றுட்டாரு. ஆண்டவர் நிற்கிறார் அப்படின்னு சொன்னா, வழக்காட நிற்கிறார் அப்படின்னு சொன்னா, தீர்ப்பு எப்படி இருக்கும்? உடனடியாய் வருவதற்கு நிறைய தருணங்கள் இருக்கும். ஒருவேளை அநேகருக்கு தீர்ப்பு நிமித்தமாய் அநேகர் மரணத்தை தழுவி இருக்கலாம், அநேகர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை தவற விட்டு இருக்கலாம், அல்லது கிருபையை போக்கெடுத்திருக்கலாம். என் தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் வழக்காட உனக்காய் எழுந்து நிற்கும் பொழுது, ஜனங்களை நியாயத்துக்கு நிற்கின்ற பொழுது உன்னுடைய பொல்லாப்போடு கூட இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் அதை என்ன செய்யக்கூடும்? எனவே தேவனுடைய பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்ல, ஜாதிகளை ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். அது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 110வது சங்கீதம் 6வது வசனம் நமக்கு சொல்றது, அவர் ஜாதிகளுக்குள் நியாய தீர்ப்பார், எல்லா இடங்களிலும் பிரேதங்களால் நிரப்புவார், விசித்திரமான தேசங்களின் மேல் தலைவர்களா இருக்கிறவர்களை நுறுக்கி போடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப ஆண்டவர் நிற்கிறாரு. அவர் நிற்கின்ற பொழுது நியாயத்தீர்ப்பார். யாரும் நியாயத்தீர்ப்பார்? இஸ்ரவேல் மக்களை மட்டும் கிடையாது, அல்லது கர்த்தரை அறிந்து கொண்டவர்களை மட்டும் கிடையாது, ஜாதிகளுக்குள்ளாக அல்லது புறஜாதி மக்களை, அல்லது இந்த உலகத்தின் மக்களை ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்படி நியாய தீர்த்தார் என்ன நடக்கும்? எல்லா இடங்களிலும் பிணங்களால் நிரப்பப்படும் என்று சொல்லி வேதம். நீங்கள் ஒருவேளை இந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குழிகள் தோண்டி இருக்கு. ஒரு மரணத்திற்கு ஒரு குழி தோண்டுவாங்க. ஆனா இத்தாலி போன்ற தேசத்துல இவ்வளவு குழிகளை தோண்டி இருக்காங்க. ஆனா அத்தனை மரணங்கள் புதைக்க முடியாமல், குழி தோண்ட முடியாமல், அடக்கம் பண்ண முடியாமல் எத்தனையோ சரீரங்கள் காத்து கொண்டிருக்கிறது. இங்கு குழி தோண்டி வைக்கப்பட்டதை பார்க்க முடியாம வேதம் சொல்றது, எல்லா இடங்களிலும் பிரேதங்களா நிரப்புவார். அப்போதுனா ஆண்டுடைய நியாய தீர்ப்பு ஆண்டவர் எழுந்து நிற்கிறார். சிலருக்கு தொடங்கிட்டு, சிலருக்கு முடிந்து விட்டது. என் தேவனுடைய மகனே, உனக்கு எப்போ தொடங்கும் எப்போ முடியும்னு உனக்கு தெரியாது இல்லையா? நாம் ஆண்டவரை கவனமா இருக்குமா? வேதம் சொல்வது, விசிறமான தேசங்கள் மேல் தலைவர்களாக இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். இன்னைக்கு ஒவ்வொரு தேசத்தினுடைய தலைவர்களும் நொறுங்கி கொண்டிருக்கிறார்கள், கதறி கொண்டிருக்கிறார்கள். தேசத்தினுடைய பொருளாதாரம் நாசமாய் போய் கொண்டிருக்கிறது, தேசம் அழிவுக்குள்ளாய் சென்று கொண்டிருக்கிறது, மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிறது, பொருளாதாரம் அடி பாதாளத்திற்குள்ளாய் சென்று கொண்டிருக்கிறது, பிள்ளைகள் ஆகாரம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், செற்றவர்களை பதிப்பதற்கு வழி இல்லை. இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் வெளிநாட்டுல மாத்திரம் இல்ல, இந்தியாவில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்கிறது. இன்னும் அதி சீக்கிரமாய் இது எவ்வளவு, ஒருவேளை இத்தாலியை போல் மாறலாம், அமெரிக்காவை போல் மாறலாம், நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு இருக்கின்ற பொழுது, அவருடைய பொல்லாத சிந்தனை விட்டு நாம் மாறுபடியா அவருடைய கிருபை நம்மளை ஏவுகின்ற பொழுது, பிள்ளைகளை தவற விடாதீங்க. How he is going to church, எப்படி அவர் நம்மை நியாயத்திற்கு போகிறார்? யோவானுடைய புஸ்தகம் 5:30 சொல்கிறது, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நியாயமாயிருக்கிறது. ஆண்டவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய தீர்ப்பு நியாயமா இருக்கு. ஏன்னா அவர் தெளிவா சொல்றாரு, சுயமாய் ஒன்று செய்வதில்லை. அப்ப ஆண்டவர் சுயமாக ஒன்று செய்ய போவது கிடையாது. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தவறாய் புரிந்து கொண்டாங்க. ஆண்டவர் பழைய பாட்டெல்லாம் என்ன பண்ணாரு, ஒழிச்சு முடிச்சிட்டாரு. புதிய பாட்டு, அதுவும் தேவனுடைய கற்பனை வேற, இயேசு கிறிஸ்துனுடைய கற்பனை வேறன்னு சொல்லி தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாள். ஆனா வேதம் தெளிவா சொல்லி, ஆண்டவர் சுயமாய் ஒன்று செய்யப்படுவது கிடையாது. பரிசுத்தவான்கள் சொல்றாரு, அவர் சுயமாய் ஒன்று செய்யப்படுவது கிடையாது. அப்ப கிறிஸ்துவும் சுயமாய் ஒன்னும் செய்யல, அவர்
நியாயம் தீர்க்க போறார். எப்படி அப்படின்னு சொன்னா, பிதாவின் சித்தத்தை தேடினபடியினால் அந்த தீர்ப்பு எப்படி இருக்குமா, நியாயமா இருக்கும். அப்ப யாரு ஆண்டுடைய சித்தத்தை வேதத்தினுடைய அடிப்படையில நடக்கிறார்களோ அவர்களுக்கு குமாரன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கிறாரா. யோவான் 8:16 சொல்லும்போது, ஜான் 8:16, நாம் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியமா இருக்கும்படியா இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் ஆண்டவர் நியாயம் தீர்த்தால் அந்த தீர்ப்பு எப்படி இருக்குமா, சத்தியத்தின் படி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சத்தியம்னா என்னன்னு தெரியாமலே வேதம் வாசிப்பதை பார்க்க முடியும். அநேக பிள்ளைகள் வேதத்தை சொல்லுகின்ற பொழுது மனம் அழுகும். வேதத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாத சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது, அல்லது இந்த வேதத்தினுடைய அடிப்படை காரியங்களை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதபடிக்கு தன்னுடைய சுய கருத்துக்களை கொண்டு வருகின்ற பொழுது, மனிதனுடைய கருத்துக்களை கொண்டு வருகின்ற பொழுது, வேதத்துக்கு புறமாய் கொண்டு வருகின்ற பொழுது மனது அழுகும். ஏன்னா வேதம் சொல்வது, ஆண்டவர் நியாயத்திற்கின்ற பொழுது கூட சுயமாய் பண்ணாமல் சத்தியத்தின்படி இருக்கும் என்று சொல்றாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள், அநேக ஊழியக்காரர்கள், அநேக வேதத்தை தேடுகிறவர்கள் தவறான பாதையிலே அவைகளை செய்கின்ற பொழுது ஆண்டுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதங்களிலே 96:13 அவர் இவ்வாறு சொல்கிறார். Psalms 96:13, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பா என்று சொல்லி ஆண்டவர் வராரு. அவர் பூமியை நியாயத்திற்கு வராரு, அவர் பூலோகத்தை நீதியோடு கூட ஜனங்களை எல்லாம் எப்படி பார்க்கணும், சத்தியத்தோடு கூட நியாயத்திற்கு போறாரு. அப்ப நம்முடைய கடமை என்ன? நியாயத்திற்கு எப்படி நமக்கு தெரிஞ்சது? அந்த நியாயத்திற்கு ஒருவேளை கடைசி காலத்துல தான் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் நின்றுட்டாரு. ஒருவேளை அநேகருடைய நியாயத்திற்கு முடிஞ்சிருச்சு, அநேகருடைய நியாயத்திற்கு நடந்துட்டு இருக்கு, அநேகருடைய நியாயத்திற்கு வரப்போகிறது. நாம் பாதுகாப்பா இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டு சொல்றார். சத்தியத்தோடு கூட ஆண்டவர் நியாயத்திற்கு போகிறார். இந்த உலகத்திலே 3 விதமான மக்கள் குரூப் இருப்பதை நாம் பார்க்க முடியும். குழுக்கள், 3 விதமான குழுக்கள். அது முதல் குழுக்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பண்ண வெறும் வசனத்தை மாத்திரம் நம்புகின்ற ஒரு குரூப், அல்லது இந்த வசனத்திற்கு நம்பிக்கை இல்லாத வாழ்கின்ற ஒரு மக்கள் கூட்டம். ஏன்னா இன்னைக்கு அநேகர் என்ன அப்படின்னா, வசனத்தை நம்புவது கிடையாது, வசனத்தை சத்தியம்னு பார்க்கறது கிடையாது. அதனால என்னன்னா, அநேகர் கடவுள் இல்லை என்பதற்குள்ளாய் போகிறார்கள். அநேக கல்களையும் மண்ணையும் பின்பற்றி போகிறார்கள். ஆனால் வேதம் தெளிவா சொல்வது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லுகிறது. அப்படின்னா வசனங்கள் ஒவ்வொன்றும் சத்தியம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட வசனம் மாத்திரம் இல்லை. இது சொல்கின்ற பொழுது என்ன எது இருந்தது? வேத வாக்கியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாடு தான் இருந்தது, புதிய ஏற்பாடு எழுதப்படவே இல்லை ஆண்டவர் பேசுகின்ற போது. அப்ப எது ஆண்டவர் சத்தியம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, புதிய ஆதாரத்திலிருந்து மல்கியா இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும், ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் சத்தியம் என்று சொல்வதை நாம் பார்க்க வேண்டும். அநேக பிள்ளைகளை புரிந்து கொள்வது கிடையாது. அநேக பிள்ளைகள் புதிய ஏற்பாடுதான் அவங்க வசனமா பாக்குறாங்களே ஒழிய, சத்தியமா பாக்குறாங்களே ஒழிய, பழைய ஏற்பாடை அவர்கள் கவனிப்பது கிடையாது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, பழைய ஏற்பாடு ஒவ்வொன்றும், புதிய ஏற்பாடு எழுதப்படலை, ஆண்டுடைய வார்த்தை சத்தியம் வசனம் என்று சொல்லுகிறது. அதை விசுவாசியாத பிள்ளைகளை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர்களை ஆண்டு சொல்றாருன்னா, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிக்கேடன். ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் வசனத்துக்கு என்ன மாட்டாங்க, செவி சாய்க்க மாட்டார்கள். அப்ப வசனத்துக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளை ஆண்டு சொல்றாருன்னா பரிசுத்தமாக்குகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது மூலமாய் நியாயத்திற்குவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யோவான் புஸ்தகம் 14:6, John 14:6, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வேதம் சொல்வது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். நீங்க அநேக பிள்ளைகள், எந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனத்தை நம்பலையோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாகவோ சத்தியமாகவோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்க அநேக வேதத்தை நம்புற பிள்ளைகள் கூட கிறிஸ்துவை தெய்வம் இல்லை என்று சொல்கின்ற வழியை போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு வசனத்தின் மேலே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததினாலே, பாரம்பரியத்தினாலே அல்லது சபையினாலே அவர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பின்பாக நாம பார்க்க இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்து மட்டுமே ஜீவன், வழி என்று சொல்கிறது. அப்ப அந்த வழி முதலாவது பார்த்தோம், வசனம் சத்தியம், அதன் பின்பாக கிறிஸ்து சத்தியம், அதன் பின்பாக நம்ம இன்னொன்றை பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119, 142, உம்முடைய நீதி நித்திய நீதி,
உம்முடைய வேதம் சத்தியம். அது ஆங்கிலத்தை பார்த்தோம்னா லா இஸ் த ட்ரூத். வேதம் தெரியும்னா லா, வேதம் அப்படின்னா லா, லா அப்படின்னு சொன்னா நியாய பிரமாணம் அல்லது தேவனுடைய குண லட்சணம், சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஏன் இதை 3 குரூப் அப்படின்னா, ஒரு குரூப் நம்ம பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுடா. வேதவசனத்தை நம்பாதவங்கள நம்ம தனியா பிரிச்சுலாம், கழுவப்பட போறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் இன்னும் மற்ற 2 குரூப், ஒன்னே புதிய ஏற்பாடை மாத்திரம் நம்புறவங்க, புதிய ஏற்பாடையும் பழைய ஏற்பாடையும் சேர்த்து நம்புறவங்க, அல்லது வேதத்தை நம்புகிறவர்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு சுருக்கமாய் நாம் புரிந்து கொள்வதற்காக அதை 2 குழுக்களாக ஆண்டவர் பிரிக்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னா 1 யோவான் 2:4, 1 John 2:4, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அநேகர் கர்த்தரை நம்புறாங்க, வசனம் முக்கியம்னு சொல்றாங்க, ஆனா கற்பனை அவசியம் இல்லை. அப்ப கற்பனை அவர்களுக்கு வசனமாய் தெரிவது கிடையாது. எனவே அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை பொய்யராக்குறாரு. யார் பொய்? பொய்க்கு பிதா யாரு? பிசாசானவன். அப்ப இவர்களை யாரா மாத்துறாருன்னா, பொய்க்கு பிதாவாகிய சாத்தானுடைய பிள்ளைகளாய மாற்றாருன்னா கிறிஸ்துவ அறிஞ்சிருப்பாங்க, கிறிஸ்துவ பத்தி பேசுவாங்க, கிறிஸ்துவ பத்தி உபதேசிப்பாங்க, வேதத்தை வைத்து ஜெபம் பண்ணுவாங்க, அநேக அற்புத அடையாளங்களை செய்வாங்க. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா கற்பனை இல்லை. அப்ப அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டு சொல்லுவது தெளிவா சொல்றாரு, அவங்க பொய்யர்கள் என்று சொல்றாரு. அப்ப 2 குரூப்பா 3 குரூப்ன்றத 2 குரூப்பா பிரிக்கலாம். வேத வசனத்தை கற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் நமக்கு என்ன பண்ணல, கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வேதத்தை நம்புற பிள்ளைங்க, கற்பனை கைகொள்ளாதவர்கள் ஒரு கூட்டம். வேதத்தை நம்புற பிள்ளைங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, கற்பனையை நம்பி வசனத்தை நம்பி கிறிஸ்துவ நம்பி இருக்கிற பிள்ளைகள் தான் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள பிள்ளைங்க வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வசனத்தை ஏற்றுக்கொள்ளல, கற்பனை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அவங்களுக்குள்ள கிரியை செய்கிற ஆவி அவளை தவறாய் வழிநடத்துவதை நான் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் வெளிப்படுத்தினுள்ள யோவான் அதை பிரிக்கின்ற பொழுது இவ்விதமாய் பிரிக்கிறார். யோவான் ரெவலேஷன் 14:12, வெளிப்படுத்தல் 14:12, தேவனுடைய கற்பனையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்வதாகிய பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தேவனுடைய கற்பனையை தனியாகவும் விசுவாசத்தை தனியாகவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்றது, தேவனுடைய இயேசுவும் வேணும், தேவனுடைய கற்பனையும் வேணும். நம்ம தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இயேசு இல்லை அப்படின்னா கற்பனை இல்லை, கற்பனை இல்லை அப்படின்னா இயேசு இல்லை. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஈஸியா. சில பிள்ளைங்க என்ன பண்ணா, இது 2 பிரிச்சு இயேசுவை கற்பனையை விட்டு எடுத்து கற்பனையை வேணான்னு சொல்லி இயேசு மாத்திரம் போதும், அந்த கிருபை மாத்திரம் போதும் அப்படின்னு தங்களை ஏமாத்திக்கிறாங்க. ஆனால் ஆண்டுடைய திட்டம் அது கிடையாது. எப்படின்னா ஒரு உடல் வேண்டும், உயிர் வேண்டும். உயிரை பிரித்து அல்லது உடலை பிரித்தோம் அப்படின்னாலும் 2மே மரணம். அதே போலதான் கற்பனை, கிறிஸ்தவன் என்கின்ற பொழுது கற்பனை வேண்டும், இயேசுவும் வேண்டும். இதை பிரித்தோம் என்று சொன்னால் அது சடலமாக மாறும், அது உயிரற்ற சடலமாய் மாறும் என்பதை இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு தவறான பாதையிலே சென்று கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே எனக்கு ரட்சிப்பு எதினால்? கிறிஸ்துவினால். கிறிஸ்து எதின் மூலமா ரட்சிப்பு கொடுக்கிறார்? கற்பனையின் மூலமாய். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வேதம் சொல்லுது, வேதம் கற்பனை வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா நமக்கு பிரச்சனையே இல்லை. வேற இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. வேதம் சொல்லுகின்ற பொழுது தெளிவுபடுத்துகிறது, கற்பனை இயேசு, இது 2 மேல நம்முடைய நம்பிக்கையை நம்ம வைக்கின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படும், ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். அதன் மூலமா ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்ப்பார். எசேக்கியேலினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம், எசேக்கியேல் 7:3, இப்பொழுது உன்மேல் முடிவு வருகிறது, நான் என் கோபத்தை உண்மையில் வருவித்து உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவருப்பின் பலனையும் உண்மையில் வரப்படும். என்ன அர்த்தம்னா, நான் எப்படி போறணும் அப்படி ஆண்டவர் என் வழி நடத்துவார். இது ஒரு கடவுளை அறியாத மதத்துக்குன்றதை விட கடவுளை அறிந்த மதத்திலே கர்த்தருடைய வழியிலே போகாம தங்களுடைய சொந்த வழியில போறவங்க, சொந்த சிந்தனையில போறவங்களுடைய வழி எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, ஆண்டவர் அருவருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அருவருப்பு அப்படின்றத வேதம் இன்னொரு காலத்தையும் நமக்கு சொல்லுது. நீதிமொழிகள் 28:9, Proverbs 28:9, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விழுக்கினுடைய ஜெபம் அருவருப்பானது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம், அநேகர் கற்பனை ஒளிஞ்சு போச்சுன்றவங்க நிறைய ஜெபம் பண்றதை நம்ம பார்க்க முடியும். கற்பனை ஒளிஞ்சு போச்சுன்றவங்க நிறைய ஊழியர் சேர்த்த பார்க்க முடியும், நிறைய வேதம் வாசிக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? ஆனா என்ன பயன்? வேத வசனம் தானே நம்ம முக்கியம். வேத வசனம் நம்ம சொல்றோம், நம்ம அவங்க குற்றப்படுத்துவதற்காக சொல்லல. ஆனால் வேதம் என்ன சொல்றதுன்னா, வேதத்தை கேளாதபடிக்கு நீ 24 மணி நேரமும் செபித்தாலும் அல்லது வாழ்நாள் முழுவதும் உபாசி தெபிச்சாலும்
அதன் மூலமாய் ஒரு ஜெபம் கேட்கப்படும் என்று நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மள பேரை ஒரு முட்டாள் பரிதபிக்கக்கூடியவர்கள் வேற யாருமே இருக்க முடியாது. நான் வேதம் தெளிவு, வேதத்தை கேளாதபடிக்கு, அதை ஆங்கிலத்துல பார்த்த பொழுது the law அப்படின்னு வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா. அப்ப வேதத்தை கேளாதபடிக்கு யாரு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை எப்படி பாக்குறாரா? அருவருப்பாய் பாக்குறாரு. ஏன் அப்படின்னா அவர் தேவனுடைய வழியை பார்க்கல. பிதாவி ஆண்டு இயேசு கிறிஸ்துவே நான் பிதாவின் சுத்தம் அப்படின்றாரு. பரிசுத்த ஆவியானவரே நான் குமாரன் என்ன சொன்னாரோ அது அப்படின்றாரு. ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தங்கள் சொந்த வழியில அநேக பிள்ளைகளை தவறாய் வழி நடத்துவதை பார்க்கணும். சிலர் என்ன பண்ணா சுயமாகவே தங்களுடைய அறிவே அவளை தவறாய் வழி நடத்துவதை நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்வதை நாம் கட்டுப்பட வேண்டும். வேத வசனம் எழுதியிருக்கிறது சொன்னால் அது ஆவியானவரோடு எழுதப்பட்டிருப்பதனால நாம் ஆயத்தமாயும் தெளிவாயும் இருக்க வேண்டும். First Kings 8:32, முதலாவது ராஜாக்களில் 8வது அதிகாரம் 32வது வசனம். அப்போது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துர்மார்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீரும். நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக தக்கதாய் உமது அடியாருக்கு நியாயம் தீர்க்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, துன்மார்க்கன்னா ஒரு பொழுதும் ஆண்டவர் என்ன போறது கிடையாது. அவனை நீதிமானாய் நியாயத்திற்கு போறது கிடையாது. அது நீதிமான துன்மார்க்கனாய் நியாயத்திற்கு போறது கிடையாது. இப்ப துன்மார்க்கன் நடக்க ஆண்டு என்ன பண்ணுவாருன்னா அவன் தலை மீது சுமார். அப்ப யாரு துன்மார்க்கர்? வேதம் சங்கீதத்தை நீங்க வாசிக்க தெளிவா சொல்லுது. துன்மார்க்கு ரட்சிப்பு தூரமா இருக்கிறது, அவர்களுடைய பிரமாணத்தை தேடார்கள். துன்மார்க்கு யார்? பிரமாணத்தை தேடார்கள். வேணாம் சொல்றவங்க அறிவை உபயோகிக்காமல், புத்தியை உபயோகிக்காமல் அது முடிந்து போனது என்று சொல்கிறவர்களை ஆண்டவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா துன்மார்க்கரா பாக்குறாரு. ஏன்னு கேட்டா பரிசுத்தாவியானவர் அவருடைய உள்ளங்களுக்குள்ளாக வசனம் அவருடைய உள்ளங்களுக்குள்ளாக கிரியை செய்ய அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை என்பதற்காக ஆண்டவர் சொல்றார். இங்க நீதிமானை குறித்து சொல்கின்ற பொழுது மீகாவின் புஸ்தகம் 7:9, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவன் எனக்காய் வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று வேதம் சொல்றார். தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நான் பாவம் செய்கின்ற பொழுது நான் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நியாயத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும். நியாயத்தை செய்யலன்னா அவர் நியாயாதிபதி என்று சொல்ல முடியாது, அது நீதி உள்ள தேவன் என்று சொல்ல முடியாது, அது நியாயத்தை அஸ்திபாரமாய் கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது. அப்ப நான் பாவம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்ணா அவருடைய பாவம் எனக்கு விரோதமாய் செயல்பட்டு அவருடைய கோபம் என் மேல் இருக்கின்ற போது அதை நான் சுமக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, அந்த கோபத்தை சுமத்து என்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரே நான் தவறிவிட்டேன் என்று சொல்லி நான் மன்னிப்பு கோருகின்ற போது அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அவருடைய நீதியை நான் பார்க்க முடியாது. ஆண்டவர் எதுக்கு நியாயத்தை செலுத்துறாரு? சமயங்கள்ல உடனடியாக ஏன் ஆண்டவர் நியாயம் சொல்றேன்னா நான் அவரை பார்க்கணும், அவருடைய அடிகளை பார்த்து நான் மனம் திருந்தணும், அல்லது என்னுடைய தவறான பாதையை நான் சரி செய்து கொள்ள வேண்டும், அவருடைய வெளிச்சத்திலே என்னை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. அப்பொழுது அவருடைய நீதியை பார்க்கணும். நீதிமான்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா ஆண்டவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் அல்லது ஆண்டவர் தீர்ப்பு கொடுத்தாலும் நீதியை கொடுத்தாலும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்கு மன்னிப்பை கேட்டு அவர்கள் மனம் மாறுவார்கள். அதுதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 51:4. இந்த 51வது அதிகாரம் எல்லாருக்குமே தெளிவா தெரியும். இது 51 என்ன நடக்குது? தாவீது பாவம் செய்யறாரு இல்லைங்களா? விபச்சாரத்திலே தன்னை வேசித்தனத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். அது நிமித்தமாக அவருக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த எச்சரிப்பு கொடுத்த மாத்திரத்திலே ஆண்டவரே அப்படின்னு அவருடைய பாதத்துல விழுறாரு. தேவனுடைய பிள்ளைகள் நீங்க அவரோட சரீர பிரகாரமான எச்சரிப்பு மாத்திரம், வேசித்தனம் மாத்திரமல்ல, விபச்சாரம் மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேகர் ஆவிக்குரிய பிரகாரமாய் கிறிஸ்துவை விட்டு வேற தெய்வத்தை வளர்கின்ற பொழுது, அது கிறிஸ்துவை விட்டு வசனத்தை விட்டு தவறான உபதேசத்திற்குள்ளாய் உங்களை ஈடுபடுத்துகின்ற பொழுது, அல்ல சகல ஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேசித்தன மதுவிலே நீங்கள் பிள்ளைகளாய் நீங்கள் அதில் இருக்கின்ற பொழுது, சார்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் தெளிவுபடுத்துறார், அதை விட்டு வெளியே வாங்க. இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? நியாயத்திற்க போகிறார். அப்படி நியாயத்திற்கும் பொழுது தாவீதை போல ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் தவறான உபதேசத்துல இருக்கிறேன், நான் என் தவறா என்னுடைய ஞானத்தை நான் பயன்படுத்திட்டேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கெஞ்சுகின்ற பொழுது ஆண்டு சொல்றாரு, அவர்களை மீட்டு எடுத்து ஆண்டவருடைய பரிசுத்தம் அருள்வாய் விளங்குவதற்கு ஆண்டவர் நீதியை விளங்க செய்வார் என்று சொல்கிறது. அப்ப ஆண்டுடைய நியாயத்தை நம்மளுக்கு நியாயத்திற்க வேண்டும். அப்ப அவருடைய பரிசுத்தம் நமக்குள்ளாய் விளங்கும். அவர் நாம் தவறு பண்ணும்போது நமக்கு தண்டிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரை நாம் பார்க்க முடியும். தண்டனை வேண்டாம், நீதி வேண்டாம், பெரிய ரட்சிப்பை நாம இழந்துருவோம், பசுத்தை நாம் இழந்துருவோம். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணார்னா தாவீதை தண்டித்தார், அநேக பிள்ளைகளை ஆண்டவர் தண்டித்தார். அதன் மூலமாய் ஆண்டவர் அவரை
பின்பற்றி வாழ்வதற்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்தார். யோபுவிலே நாம் பார்க்கின்ற பொழுது யோபு 21:30 துன்மார்க்கன் 44 வைக்கப்பட்டிருக்கிறான், அவன் கோபாக்கினின் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்றது. அப்ப ஆண்டவர் அப்படின்னா நீதிமான் பாவம் செய்தா அப்படின்னா தப்பு பண்ணான்னா திரும்பி ஆண்டவரை வருவதற்கு ஆண்டவர் தண்டிக்கிறார். அது சொல்ல துன்மார்க்கன் பாவம் செய்கின்ற பொழுது அவன் மனம் திரும்புவதற்கு அவன் தண்டனையை பயன்படுத்தி வேதங்களை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவனை ஆண்டவர் அப்படின்னா தண்டனையும் கொடுக்கிறாரு, கோபம் கொண்டு வர்றாருன்னா நீதிமொழிகள் சொல்றது Proverbs 11:21 கையோடு கை கொத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமானுடைய சந்ததியை விடுவிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் தண்டிக்கப்பட்டாலும் விடுவிக்கப்படுவாங்க. ஆனால் துன்மார்க்கன், அது கற்பனை ஒளிந்து போகுது என்று சொல்கின்ற துஷ்டன் அவனுடைய தண்டனையை பெற்றுக் கொள்வான், அவன் தப்ப முடியாது என்று சொல்லி வேதம் சொல்றது. நீதிமொழிகள் 16:5 Proverbs 16:5 மனமேட்டி முள்ளவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடு கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான. என்னன்னா கர்த்தருக்கு அருவருப்பான என்னன்னா ஏன் அப்படின்னா மனமேட்டி எங்களுக்குள்ள சத்தியம் இருக்கு, ஆண்டவர்களை வழி நடத்துறா, நம்ம அற்புதம் செய்யறோம், அடையாளம் செய்யறோம், உபவாசம் இருக்கிறோம், நாங்க இப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சத்தியத்திற்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவருடைய மனமேட்டி நிமித்தமாக ஆண்டவர் அவர்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி வேதம் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நியாயம் தீர்க்க ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் வரப்போகிறார். எனவே தேவனுடைய பிள்ளைய ஒருவேளை நீ உன்னுடைய அருவருப்புல நீ வாழ்ந்து கொண்டிருப்பேன்னு சொன்னா, அல்லது தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமா இருப்ப அப்படின்னு சொன்னா, மனமேட்டிமையோடு கூட வாழ்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கொள். ஒருவேளை ஆண்டுடைய தண்டையிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். புலம்பல் 3:39 Lamentation 3:39 உயிருள்ள மனுஷன் முறையிடுவான், அவன் தன் பாவத்திற்கு ஒரு தண்டனை குறித்து முறையிடுகிறது என்ன? அப்ப என்னன்னா உயிருள்ள மனுஷன் தண்டனை வரும்போது முறையிடுவானேன், அவன் தன் பாவத்திற்கு ஒரு தண்டனை குறித்து முறையிடுகிறது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு பாவம் தப்பு பண்ணும்போது ஏன் முறையிட முடியாது? ஆண்டு ஏன் அப்படி செஞ்சாரு, ஏன் ஆண்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏன் இப்படிப்பட்டவரு, ஏன் ஆத்மாக்கள் அழிந்து கொண்டிருக்கு, எத்தனை பேர் செத்து போய் இருக்கிறாங்க, இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு யாரும் முறையிட முடியாது. பாவத்திற்கு தண்டனை வருகின்ற பொழுது இந்த உலகத்துல உயிருக்கிற ஒரு மனுஷனும் என்ன முடியாது, ஆண்டவருக்கு எதிராக நின்று பேச முடியாது என்று வேதம் சொல்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம் சொல்வதை நாம் தயவு செய்து கவனித்து பார்க்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா 15:3 கொன்று போட பட்டயமும் பிடித்திழுக்க நாய்களும் பட்சித்து அழிக்க அகாய்த்து பறவைகளும் பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 வித வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்றார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, தவறு பண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் அனுப்புவார், யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்ப ஆண்டவர் அனுப்புற எப்படி என்னெல்லாம் வாதைன்னு சொல்றாரு அப்படின்னா, நாய்கள் பிடித்திருக்கும், பட்டயம் வரும், பட்சி ஆகாயத்து பறவைகள் அது பட்சிக்கும், மிருகச்சிவன் வரும். இதெல்லாம் ஆண்டவரானா எரேமியா மூலமாய் 4 விதமான வாதைகள் என்று சொல்லுகிறார். இதே நீங்க எசேக்கியேல்ல வாசிங்க சொன்னா 14:21 எசேக்கியேல் 14:21 ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாய் பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகம், கொள்ளை நோய் எனும் இந்த 4 கொடிய தண்டனைகளை அனுப்பும் போது எவ்வளவு அதிகம் சங்காரமாக ஆண்டவர்கிட்ட யாருமே கேட்க முடியாது. ஆண்டவர் அனுப்புறாரு, வாதைகளாக கொள்ளை நோய்களாக ஆண்டவர் அனுப்புறாரு. ஏன் அப்படின்னா அவர் பாவத்திற்கு அவர் நியாயம் தீர்க்கிறாரு. அன்பு அன்பு அன்புன்னு சொல்லியே நம்ம பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர் அப்படி பண்ண மாட்டாரு, ஆண்டவர் பிரியமானவர், பாசமானவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் தாங்களை ஏமாத்திட்டு அநேக மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, வேதம் நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க வாசு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஆதாம் பாவம் பண்ணாரு, தண்டனை வந்தது. சோதோம் குமாரா பட்டணம் பாவம் பண்ணிச்சு, தண்டனை வந்தது. நோபா காலத்துல பாவம் பண்ணாங்க, தண்டனை வந்தது. தாவீது பாவம் பண்ணாரு, தண்டனை உடனடியா வந்தது. பெரிய தண்டனை பின்னாடி வருது, பெரிய வாதைகள் பின்னாடி வருது. ஆனா சிலருடைய பாவங்களுக்கு ஆண்டவர் உடனே தண்டனை கொடுக்கிறாரு. அந்த தண்டனை கொடுக்கிற விதங்கள் வாதைகளா இருக்கலாம், பஞ்சமா இருக்கலாம், துஷ்டம் இருக்குமா இருக்கலாம், கொள்ளை நோயா இருக்கலாம், அல்லது எப்படி வேணாலும் இருக்கலாம், அது பூமி அதிர்ச்சியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் தான் இதை செய்கிறார் என்பதுல எந்த ஒரு மாறுபாடு கருத்தும் கிடையாது. நமக்கு நிறைய இருக்கு. இதை நம்ம சாட்சியா நம்ம பார்த்திருக்கிறோம். யாத்ராமத்தில் நம்ம வாசம்னா 9:14 எக்ஸோடஸ் 9:14 பூமி எங்கும் என்னை போல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகல பாதைகளையும் உன் இதயத்திலும் உன் ஊழியக்காலம் மேலும் உன்
ஜனங்கள் அனுப்புவேன். பார்வோனை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, நான் வாதிகளை அனுப்புவேன். ஏன்? நான் தேவனு தெரியணும், நான் தேவன் தெரியணும். அதை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், அதனால நம்ம திரும்ப படிக்க போறது இல்லை. இது நமக்கு சாட்சி. அப்ப யார் அனுப்புறா? தண்டனை தப்பு பண்ணா, பாவம் பண்ணா, கர்த்தருடைய வார்த்தையை மீறினா, உடன்படிக்கை மீறினா ஆண்டவர் வாதி அனுப்புறாரு. இரண்டாவது நம்பர்ஸ் 11:33, என்னாகமம் 11:33. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சி அவர்கள் மென்று தின்று கொண்டிருக்கும் போது தின்று முன்னே கர்த்தருடைய கோபம் ஜன்னலுக்குள்ளே முன்னதே கர்த்தர் ஜனங்களை மகா வாதினால் வாதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ உடனடியா கர்த்தருக்கு முறுமுறுத்து அழுது கொண்டே இருந்தாங்க. உடனடியா ஆண்டவர் அடிச்சாரு. அதுதான் என்னாகும் 14:37 பார்க்கும்போது நம்ம 14:37 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்திற்கு மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக சொன்னாங்க. ஆனா அங்கு தவறான சொன்ன கொண்டு வந்துட்டாங்க. யாரு? அந்த ஜனத்தினுடைய பிரபுக்கள். 12 பேர் போனாங்க, 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க, 2 பேர் மாத்திரம் தான் நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய பிரமாணத்தை குறித்து தவறான செய்தி சொல்லுறதுல ஆண்டவர் அடிச்சாரு. இன்னைக்கே இறந்து போனார். அது இன்னைக்கே நடக்கும். ஆண்டவருக்கு விரோதமா ஆண்டவரை குறித்து தானே தவறான செய்திகளை சொல்கின்ற பொழுது, வேதத்தை குறித்து தவறான செய்திகளை சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவர் யாரா இருந்தாலும் ஆண்டவர் அடிப்பாரு, சாவார்கள் என்று சொல்லுகிறது. அதுதான் நம்பர் 16:49. கோராகின் காரியத்தை நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,000 பேர், 14,700 பேர் என்று சொல்லி வேலை சொல்லுவாங்க. அப்படின்னா ஏற்கனவே இங்க 14,700 பேர் என்ன பண்ணாங்க? வாதினால் அழிச்சாங்க. கோராக எதிர்த்துனதுனால செத்தாங்க. அதை நம்ம பார்க்கிறோம். அதை நம்பர்ஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது அந்த வாதினால் செத்தவர்கள் நம்பர்ஸ் 25:9. அந்த வாதினால் செத்தவர்கள் 24,000 பேர் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப ஆண்டவர் அடிச்சாரு விதையை. வேற யாரும் அடிக்கல. ஆண்டவர் அடிச்சாரு. யார் அடிச்சாரு? தான் இஸ்ரேல் மக்களை அடிச்சாரு, தன்னை நம்பின மக்களை அடிச்சாரு. ஏன்? பாவம். அதற்கு ஆண்டவர் நீதி உள்ளவர்கள், அன்பானவரும் கூட. ஆண்டவர் அன்பானவர்னால நிறைய தடவை அவர் எச்சரிக்கை கொடுத்தாரு. அதை மீறுகின்ற பொழுது நியாயமானவர் என்பதற்காக ஆண்டவர் தண்டனைய, வலிய, தீர்ப்பை செய்தது மூலமா 24,000 பேர் இறந்ததை நாம் பார்க்க முடியும். அதே போல 2 சாமுவேல் 24:25 பார்க்கின்ற பொழுது, 2 சாமுவேல் 24:25, அங்கு தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தருடைய தேசத்துக்கு அசைப்பட்ட வேண்டுதல் கேட்டலினார். இஸ்ரவேல் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அநேகர் மறிச்சு போனாங்க. ஆண்டவர் கேட்டார். அப்ப என்ன, எதுக்கு ஆண்டவர் வாதை அனுப்புறாரு? அது எப்படியா இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கட்டும் அல்லது கர்த்தருடைய புரஜாதிகளா இருக்கட்டும், அப்படின்னா கர்த்தர் தேவன் என்று அறிச்சு கொள்ளணும். அந்த சான்ஸ் அவங்க பயன்படுத்திக் கொள்ளணும். ஒருவேளை அந்த சான்ஸை பயன்படுத்தி கொண்டாங்கன்னா அவங்க பரலோகத்தை இழக்காம சத்தியத்தின்படி நடக்க முடியும். தருணத்தை வீணடித்தார்கள்னா அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய அடியை அவர்கள் ருசி பார்க்க வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும். அதுதான் 2 நாளாகமம் 21:14, 2 Chronicles 21:14. இதோ உன் சனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையாக வாதிப்பார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், குடும்பமா செத்து கொண்டு இருக்கு. குடும்பமா என்ன பண்றாங்கன்னா வேன்ல ஏத்திட்டு இருக்காங்க. குடும்பமா லாக்டவுன் பண்றாங்க. குடும்பமா தனிமைப்படுத்துறாங்க. குடும்பமா அழிந்து போய் கொண்டிருக்கிறது. அதுதான் இங்க பார்க்க பிள்ளைகள், மாணவிகள், கணவர் அல்லது அப்படி இன்னைக்கு என்ன பண்றாங்க, நிறைய பேர் செத்துக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், நான் உன் சனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையில வாதிப்பேன். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்த்தர் செய்யறாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கை பெறணும், கர்த்தரை தேடணும். சின்ன பாவத்துல மாட்டிட்டு இன்னும் வர முடியல அப்படின்னா நிச்சயம் யாரா இருந்தாலும் இந்த வாதைகளாய் கடந்து செல்ல வேண்டிய இருக்கும். ஏசாயாவின் புஸ்தகம் 13:8, ஐசையா 13:8. அவர்கள் திகில் அடைவார்கள், வேதனைகளும் வாதிகளும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவர்கள் போல வேதனைப்படுவார்கள், ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகம் நெருப்பான முகங்களாய் மாறி இருக்கும். அப்ப வேதம் தெளிவா அவருடைய திகில் அடைவார்கள். எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்க தொட்டாலும் பயம், யாரை தொட்டாலும் பயம். இன்னைக்கு வீட்டுல இருக்கிறதே அநேகருக்கு பயமா இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை போய் பிள்ளைகளோடு பேச முடியல, மனைவியோடு பேச முடியல. ஒரு பய உணர்வோடு கூட வாங்க, காய்கறி வாங்கிட்டு வந்துருமோ, இங்க வந்துருமோ, பஸ்ல வந்துருமோ, ஆட்டோல வந்துருமோ, இல்ல இங்க தொட்டா வந்துருமோ அப்படின்னு இன்னைக்கு உலகமே திகில் அடங்கி போயிருக்கு. வேதனைக்குள்ளாய் சென்று கொண்டு இருக்கிறது. பிள்ளை பெருக்கிற வேதனையோட ஆயிட்டா அந்த வேதனை ஒரே நாள்ல முடிஞ்சிடும், ஒரே நிமிஷத்துல முடிஞ்சிடும், அல்லது ஒரே மணி நேரத்துல முடிஞ்சிடும், அந்த 2 நாள்ல முடிஞ்சிடும்.
ஆனா இந்த வேதனை இத்தனை நாட்களாக ஒவ்வொரு மக்களையும் பிடித்து கொண்டிருக்கிறது. வேதனைப்படுவாங்க. அது மாத்திரம் இல்ல, பிரமித்து பார்ப்பாங்க. அவருடைய முகங்கள் நெருப்பி ஒவ்வொரு முகலாம் கோபங்களாய் மாறிச்சு. என்ன வழி தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. இதெல்லாம் நமக்கு தீர்க்க தரிசனமாக முன்பாகவே சொல்லியிருக்கு. கர்த்தருடைய கோபம் பெறுகின்ற பொழுது, பிரமாணத்தை உடைக்கின்ற பொழுது, கொள்ளை நோய்களும் வாதைகளும் வியாதிகளும் வரும் என்று சொல்லி வேதம் சொல்றது. அன்பு தேவனுடைய பிள்ளையை எதற்காக? ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்காக. வேதம் சொல்கிறது எசேக்கியேல் 25:17 எசேக்கியேல் 25:17 உக்கிரமான தண்டங்களினால் அவர்கள் கொடிதாய் பழி வாங்குவேன், நான் அவர்களை பழி வாங்கும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்வார். அப்ப ஆண்டவர் பழி வாங்குவார். இது நம்ம அப்ப அன்பானவர் பழி வாங்குறவர் எப்படி அன்பா இருக்க முடியும், அன்பா இருக்கிறவர் எப்படி பழி வாங்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்க யாருக்கும் தப்பு பண்றதுக்கு தண்டனை வருது. அதை போய் யாரு கேள்வி கேட்க முடியும்? அதை எப்படி பழி வாங்க சொல்ல முடியும்? நாம என்ன தப்பு பண்ணமோ அதுக்கான தண்டனையை ஆண்டவர் பல விதமாய் கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா ஆண்டவர் பயன்படுத்தல. அநேக விதங்களை ஆண்டவர் வைத்துக்கல, அநேக ஆயுதங்களை வைத்துக்காரு இல்லையா? கோபத்தினுடைய ஆயுதங்களை, நியாயத்திற்கு ஆயுதங்களை ஆண்டவர் வைத்திருக்கின்ற போது, ஆண்டுடைய வார்த்தையை மீறுகின்ற போது யாரா இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை தண்டிப்பார், பழி வாங்குவார். எசேக்கியேலின் புஸ்தகம் 33:20 எசேக்கியேல் 33:20 நீங்களும் ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல இஸ்ரவேல் வீட்டாரே, நான் உங்களில் ஒவ்வொருவரையும் அவனவன் வழிகளின்படியே நியாயம் தீர்ப்பேன் என்று சொல் என்றார். அவ வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும் அப்படின்னா, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்க போகிறார். அப்ப இங்க உள்ள இப்ப நம்ம படிச்சோம் அப்படின்னா, ஆவிக்குரிய இஸ்ரவேல் சொல்லிக் கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, ஆண்டவர் நியாயத்திற்கு போறாரு. இன்னைக்கு என்ன காரணம்? என்ன? ஆண்டவருடைய வழி செம்மையானது கிடையாது, அது வழி சரியானது கிடையாது. ஆண்டவருடைய கற்பனை வேண்டாம், ஆண்டவருடைய பிரமாணம் வேண்டாம். அநேகர் அதை உதறித்தலாங்க. அதுதான் நமக்கு வழி, அவருடைய வழி அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கு அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் அவருடைய வழியை வேணா சொல்லி தன்னுடைய சொந்த வழியில போயிட்டு இருப்பதை நான் பார்க்க முடியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய வழியின்படி அவனை நான் நியாயத்திற்கு போகிறேன். எசேக்கியேலினுடைய புஸ்தகம் 34:17 எசேக்கியேல் 34:17 என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். ஆண்டவர் சொல்ல வர்றது என்ன? நீங்க ஆடு அப்படின்னு போது நமக்கு தெளிவா தெரிஞ்சதும், கடைசி காலத்துல செம்மறியாடாகவும் வெள்ளாடாகவும் ஆண்டவர் பிரிக்க போறாரு. அதுக்கு முன்னாடியே எசேக்கியேல் மாகாணம் தெளிவா சொல்லியிருக்காரு. என்னன்னா ஆட்டுக்கும் அப்ப விசுவாசிக்க எதனா பிரச்சனை அப்படின்னா இல்ல, ஆட்டு கடாக்கள் மூப்பர்களுக்குள்ள எதனா பிரச்சனை அப்படின்னு சொன்னா இல்லைங்களா, அல்லது மற்ற பெரியவர்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நியாயத்துக்கு போகிறார். உங்களுடைய பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும். நீங்க எந்த விதമായ ஆண்டுக்குள்ளா இருக்கிறீங்க, இன்னும் எந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியாம எத்தனை உடன்படிக்கைகளை உடைச்சிட்டு இருக்கிறீங்க, எத்தனை தடவை ஆவியானவருடைய உள்ளங்களில பேசினாலும் உங்களுடைய இதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க முடியாதபடிக்கு உங்களுடைய இதயம் பின்வாங்கி தண்டனை சீக்கிரமா கிடைக்காதனால துர்செய்கைகளில மக்கள் பொல்லாத இதயத்துல செயல்படுகிறாள்னு சொல்லி வசனம் சொல்றது போல, நீங்க ஒருவேளை அப்படி யாருன்னா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, என் தேவனுடைய பிள்ளைய இன்று உனக்கு கடைசி நாளா இருக்கும் அப்படின்னா, எந்த நிமிஷம் உனக்கு கடைசி நாளா இருக்கும்னா இந்த நிலைமை என்ன? ஆண்டவர் ஆடுகளுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நியாயத்திற்க போகிறார். உன்னை ஆண்டவர் நியாயத்திற்க போறார். விசுவாச பிள்ளைகளை ஆண்டு நியாயத்திற்க போகிறார். கிறிஸ்துவ பிள்ளைகளை ஆண்டவர் நியாயத்திற்க போகிறார். ஆண்டுட்டவா வருவோம். எசேக்கியேல் 34:20 சொல்கின்ற பொழுது, ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவர்களை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயத்திற்கு. கொழுத்த ஆடுகள் இளைத்த ஆடுகள், ஒருவேளை சத்தியத்துல கொழுத்திருக்கிற ஆடுகள், பல வருஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆடுகள், அல்லது புதிதாக இருக்கிற ஆடுகள், அல்லது இளைத்து சோர்ந்து போன ஆடுகள், அல்லது மெலிந்து போன ஆடுகள், ஆண்டுடைய வசனத்தை உட்கொண்டு அதன்படி நடக்காதபடிக்கு இருக்கிற ஆடுகளா இருக்கட்டும், அல்லது ஆண்டுடைய வசனத்தை கொழுத்து அதே ஒரு காலத்துல வெறுத்து வேண்டான்னு சொல்கின்ற ஆடா இருக்கட்டும், ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாளர் சொல்வது. அநேக தேவனுடைய வார்த்தை வேண்டாம் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் தங்களை கொழுமையில அல்லது கொழுப்பிலே இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். வேத சொல்ல அவர்கள் கொழுப்பார்கள், கொழுத்து போய் என்னுடைய பிரமாணத்தை மீறுவார்கள், அப்பொழுது நான் வாதியை கொடுப்பேன் என்று வேத சொல்லுது. அப்ப கொழுத்த ஆடுகள் எப்படின்னா அவங்க கொழுத்துட்டாங்க, இனி ஆண்டு அவங்களுக்கு தேவை கிடையாது, அவருடைய வசனம் தேவை கிடையாது, ஆனா வார்த்தைக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு வேத சொல்வதை நாம் பார்க்க முடியும். எசேக்கியேலுடைய புஸ்தகம் 34:22 எசேக்கியேல் 34:22 நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு
ரட்சித்து ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அப்ப வேதனை சொல்றாருன்னா இன்னைக்கு ஆடுகள் சூறையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு இந்த வசனத்தை வாக்கும்போது நீங்க அநேக பிள்ளைகள் நீங்க ஆடு அப்படின்னு சொன்னா நம்முடைய நல்ல மெய்ப்பன் கிறிஸ்தவ சொல்ற நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவர் நல்ல மெய்ப்பன். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சூறை யாகையாதபடிக்கு. அப்ப இன்னைக்கு அநேக மெய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை ரட்சிப்பை இழக்கும்படியாய் செய்து கொடுக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு நிறைய ஆடுகள் கிறிஸ்துவன்னு சொல்லிக் கொடுக்கிற அநேக பிள்ளைகள் அநேக சபைகள் பாரம்பரியத்திலும் தவறையிலும் தப்பான உபதேசத்திலும் அநேக ஆடுகளுடைய ஆத்துமாக்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டு சொல்றாரு என் ஆடுகளை நான் பாதுகாப்பேன், நான் என் ஆடுகளை மட்டும் நான் இழந்துட மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் சத்தியத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சத்தியத்துக்கு செவிகாலம் கொடுப்பதை காட்டிலும் மெய்ப்பன் என்ன சொல்றாரு வேதத்தை இன்னைக்கு பார்க்க மாட்டாங்க. மற்ற பெரிய பிரபலமான ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு இன்னைக்கு தவறாய் போய் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்துல தீர்க்கதரிசின்னு சொல்றவங்க, ஊழியக்காரன்னு சொல்றவங்க, பிரபலமானவர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா மக்களை தவறாய் வழி நடத்தி கொண்டிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி நம்ம படிக்க போகிறோம். ஆனால் இங்க வேதம் சொல்றது நீங்க பாதுகாக்கப்படணும் அப்படின்னா வேத வசனத்தை மாத்திரம் பாருங்க, சத்திய வசனத்தை மாத்திரம் பாருங்க, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த வேத சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்க, ஆண்டுடைய வழியை பாருங்க. ஏண்டா மெய்ப்பன் ஒருவன் எனக்குள்ளாய் வந்தால் வாசலாக்கிய கிறிஸ்துவுக்குள்ளாய் மட்டும்தான் வரணும், மற்ற வாசல் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய சொந்த வழிகளை நீங்க தேர்ந்தெடுத்து ஆண்டுடைய வழியை நீங்க மாத்துனீங்க அப்படின்னு சொன்னா, இது உங்க சபையினுடைய வழியில நீங்க போயிட்டு இருந்தீங்க அல்லது உங்க முக்தி போற வழியில நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ரட்சிப்பு சூறையாக்கப்படும், உங்களுடைய ரட்சிப்பு இழக்கப்படும், ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 23:2, எரேமியா 23:2 இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் தமது ஜனத்தை மேய்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாய் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமலும் அவைகளை சிதறடித்து அவளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்களின் பொல்லாப்புக்கு ஏற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்னா இன்னைக்கு மெய்ப்பொருள் கேட்ட ஆடுகளுக்கு விரோதமா ஆண்டு வந்தாரு. ஆடுகளை கொளுத்த ஆடுகள், வெள்ளாடுகள், வெள்ளாட்டு கிடாக்கள், கொளுத்த ஆடுகளை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா நியாயம் தீர்க்கிறாரு. அந்த ஆடுகள் செவி கொடுக்கல. ஏன்னு கேட்டா சில ஆடுகள் என்ன பண்ணுதுன்னா மெய்ப்பிற்கு முன்னாடியே அது நல்ல இடமோ கெட்ட இடமோ சரியோ தப்போ பொய்யோ அல்லது என்னமோ அவங்க பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு அநேக ஆடுகள். அதனால ஆண்டு சொன்னா அப்படிப்பட்ட ஆடுகளை கண்மூடித்தனமா அந்த ஆடுகள் நின்று பொழுது அந்த கண்மூடித்தனத்தை அவங்களுடைய காரியத்தை அறியாமைய தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அநேக மேய்ப்பர்கள் தவறாய் மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தில மேய்ப்பதற்கு பதிலாக நான் கனவு கண்டேன், எனக்கு தரிசனம் வந்தது, நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன், என் ஆண்டவரிடம் இங்க கொண்டு போனாரு அங்க கொண்டு போனாரு அப்படின்னு அப்படியே வேதத்திற்கு ஆப்போசிட்டா வேதத்துல இல்லாததை தாங்க பார்த்ததாகவும் நம்மளுடைய தரிசனத்தை சொல்லி கொண்டிருக்காங்க. இவர்களை குறித்து நம்ம இன்னும் அதிகமா பின்னாடி நம்ம படிக்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமா ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன், உங்களை சிதறடிக்க போறேன், உங்களுக்கு உங்க செய்தி தகுந்ததாய் பொல்லாப்புக்கிற தண்டனையை உங்கள் மேல வர்ஷிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எசேக்கியேலினுடைய புஸ்தகம் 14:10 அப்படியே அவனவர் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள், தீர்க்க தரிசனத்தில் விசாரணையுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கதரிசனுடைய தண்டனை இருக்கும் என்று வேத சொல்லுது. இன்னைக்கு அநேக என்னன்னா தீர்க்க சிட்டு போறாங்க, அவங்க பேரை சொல்லி கூப்பிடட்டும், அவங்க சொல்லிட்டு ஊழியக்காரர் நம்பி போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏடா தீர்க்கதரிசனி தங்களை சொல்லிக்கிறோம், வேதம் சொல்லல, ஆனா அவங்க தங்களை தீர்க்கதரிசனி சொல்லிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் குறித்து பைபிள் தெளிவா சொல்லுது, யாரெல்லாம் அவங்கள்ட்ட விசாரிக்க போறாங்க. ஏன்னா கர்த்தருடைய வேதத்தை சத்தியத்தை வேதம் சொல்லும் பொழுது அதை அறிந்து கொள்ளணும். அதை விட்டுட்டு நான் அவங்க என் பாஸ்டரை கேட்கிறேன், அவரை கேட்கிறேன், இவரை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு தண்டனை இருக்கு. அவங்களை ஆண்டு கைவிடுறது கிடையாது. ஏன்னா ஐயோ நான் கண்மூடித்தனமா தானே போறேன், அவங்கள நம்புறேன் இல்லையா, அவங்களாம் அதிகமா படிச்சிருப்பாங்களா அப்படின்னு ஏமாந்து போற பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுது, விசாரிக்கிற போகிற உனக்கு தண்டனை இருக்கு. அதே சமயத்துல அந்த யார்கிட்ட நீ விசாரிக்க போறியோ அவங்களை நீ தீர்க்கதரிசி கூப்பிடுற இல்லையா, பாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுற இல்லையா, ஊழியக்காரன் அப்படின்னு கூப்பிடுற இல்லையா, எவாஞ்சலிஸ்ட்னு சொல்ற இல்லையா, அல்லது சுவிசேஷகன் சொல்ற இல்லையா, ஊழியக்காரன் சொல்ற இல்லையா, மூப்பர் அப்படின்னு சொல்ற இல்லையா, அவர்களை தேவன் நியாயம் தீர்க்க போகிறார், அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க போகிறார் என்று சொல்லி இந்த கடைசி காலத்துல நம் கண்கூடாகவே இதெல்லாம் நடப்பதை நாம் பார்க்க முடியும். ஆபகுக் 1:1 சொல்லுது, ஆபகுக்கின் தீர்க்கதரிசி தரிசனம்
கண்ட பாரம். அப்ப இங்க பாருங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசியினுடைய தரிசனத்தை பாருங்க. அவர் தரிசனம் பார்க்கிறாரு. அவர் இன்னைக்கு உள்ள தீர்க்கதரிசியினுடைய தரிசனத்தை பாருங்க, அன்னைக்குள்ள தீர்க்கதரிசியினுடைய தரிசனத்தை பாருங்க. அன்னைக்கு தரிசனம் பாரு 3வது வசனத்துல, நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்கப்படுவது என்ன, கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. அப்படின்னா ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தை காமிக்கிறாரு. அது எல்லாம் அக்கிரமமா நிறைஞ்சிருக்கு. அது எருசலேம் பட்டணமா இருக்கட்டும், இஸ்ரவேலா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும், அவ்வளவு அக்கிரமம் நிறைஞ்சிருக்கு. அதை ஆண்டுடைய ஊழியக்காரன் ஆண்டுடைய ஏன்பா எனக்கு அக்கிரமத்தை காமிக்கிறீங்க? அது மாத்திரம் இல்ல, பாருங்க எங்கேயே தீவினை இருக்கு, அது நான் என்னத்துக்கு பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அது மாத்திரம் இல்ல, எல்லா இடத்துலயும் கொள்ளைகள் இருக்கு, கொடுமைகள் இருக்கு, எனக்கு எதிராய் எல்லாமே நிக்கிறாங்களே ஆண்டவரே அப்படின்னு அவர் பாக்குறாரு. அது மாத்திரம் இல்ல, அப்ப சொல்றாரு, வழக்கையும் வாதையும் எழும்புகிறவர்கள் அப்படின்னா வழக்கு வரப்போகுது, அதே சமயத்துல வாதையும் வரப்போகிறது, அதுக்கு எதிராய் எழும்புகிறவர்கள் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுது. இதெல்லாம் காரணம் என்ன? அவருடைய பாரம் என்னவா இருந்தா, தரிசனத்துடைய பாரம் என்ன இருக்குது? நான் இன்னைக்கு தரிசனம் பார்த்தேன்னு சொல்லி அவங்க சொல்றது பாரம் எப்படி இருக்கு, வேதத்தினுடைய அடிப்படையில தரிசனம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுல அடுத்த வசனத்தை பார்ப்போமே. ஆபகுக் 1:4, ஆகையால் நியாய பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபொழுதும் செல்லாமல் போகிறது, துன்மார்க்கன் நீதிமானை வளைத்துக் கொள்கிறான், அதனால் நியாயம் புரட்டப்படுகிறது. அப்ப என்னன்னா, அன்னைக்கு இருந்த தீர்க்கதரிசி பாக்குறாங்க தரிசனத்துல நியாய பிரமாணம் பலனற்றதா போகுது, அது பெரிய பாவமா பாக்குறாங்க, அது கேடா பாக்குறாங்க, பொல்லாப்பா பாக்குறாங்க. ஐயோ, நியாய பிரமாணத்துக்கு பலன் இல்லாம போயிடுச்சே, அதன் மூலமா நியாயம் இல்லாம போயிடுச்சே, நியாயம் ஒரு உபயோகத்தும் இல்லையே, அதனால துன்மார்க்கன் மாறுறான், நீதிமான் என்ன பண்ணா மடிறான், துன்மார்கள் நீதிமான வளைத்துக் கொள்றாங்களே, புரட்டப்படுதுன்னு பாக்குறான். ஆனா இன்னைக்குள்ள தீர்க்கதரிசி நியாயப்பிரமாணம் ஒழுங்கு போச்சுன்னு பாக்குறான். ஏன்னா அங்க நான் பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன், நான் பரலோகத்தை பார்த்தேன், எனக்கு ஆண்டவர் இதை காமிச்சாரு அதை காமிச்சாரு அப்படின்னு சொல்லி அவனும் அழிச்சு போயிடுறான். அவன் மூலமாய் அநேக ஆத்துமாக்கள் அழித்து போறாங்க. இல்லைங்களா? ஆபகுக் 1:11 அப்பொழுது அவனுடைய மனம் மாறி அவன் தன் பலன் தன் தேவனால் உண்டானது என்று சொல்லி இஞ்சி போய் குற்றவாளியாவான். அப்ப அவன் எப்படி சொல்றான் அப்படின்னா, எனக்கு பலன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நான் தேவனாலதான் இதெல்லாம் சொல்றேன், தேவன் இல்லைன்னா என்னால் நடக்க முடியாது, தேவன் இல்லைன்னா எனக்கு தரிசனம் பார்க்க முடியாது, தேவன் இல்லைன்னா எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது, அப்ப என் பலன் எல்லாம் ஆண்டவர்னு சொல்றான். அப்படி சொல்லி என்ன பண்றான்னா பிரமாணம் இல்லை அப்படின்னு இருக்கான். அப்ப ஆண்டு என்ன சொல்றாரு, தேவனால் உண்டானது என்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளி ஆகிறான். அவன் குற்றவாளியா நிக்கிறான். யாரு தீர்க்கதரிசி, யாரு ஊழியக்காரன், யாரு கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவன்? ஆனா இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு மீறி நடக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத பிள்ளைகளுடைய நிலைமை என்ன என்பதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். அந்த இடத்துக்கு அவர் ஆபுக்குமா சொல்றாரு, நியாயப்பிரமாணம் பலனுள்ளதா இருக்கணும், அப்பதான் எனக்கு பாவம் என்னன்னு தெரியும், அப்பதான் அந்த பாவத்தை செய்யாம அதற்கு கிருபையாய் கிடைக்கிற கிருபை தருகிற ஆண்டவரை சேர்ந்து போக முடியும். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபொழுதும் செல்லாமல் போகிறது. இப்ப துன்மார்க்கன் நீதிமான யாரு துன்மார்க்கன்? நீதி பிரமாணத்தை தேடாதவர்கள், அவர்கள் ரட்சிப்பு துருமா இருக்குது, அவர்கள் துன்மார்கள் பிரமாணத்தை தேடாதவர்கள். இன்னைக்கு அதான் நம்ம தெளிவா கண்டுகொள்றோம். வேத வசனத்தை வைத்து நம்ம தெளிவா கண்டுகொள்ள முடியும். யாரெல்லாம் நம்மை தவறாய் வழி நடத்துகிறார்கள், யாரெல்லாம் வேத வசனத்துக்கு விரோதமாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்னும் போல நீ ஒரு ஊழியக்காரனாய், ஒரு ஊழியக்காரியா, அது ஒரு தீர்க்கதரிசியா நீ நினைச்சிட்டு நீ கேட்டுட்டு அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது, என்னது உன்னுடைய பலன் தேவன் கிடையாது. அப்படி சொல்லி உன்னை ஏமாத்திக்காதே, மிஞ்சி போய் குற்றவாளியா ஆகாதே, ஆண்டவரை நோக்கிப்பார். அதான் எபிரேயர் புஸ்தகம் 2:2 ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமாய் எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்க அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க. அவனுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்கு, தேவ தூதரமாய் வசனத்தை பெற்றிருக்கு. அந்த வசனத்தை நீங்க வேணாம், புதிய ஏற்பாடு மாத்திரம் போகுது, புதிய ஏற்பாடு மட்டும் போதும், அன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கீழ்ப்படிய போறது தேவதூதர் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கோம் இல்லையா, தேவன் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, பரிசுத்த ஆவியின் மூலமா வசனம் கொடுக்கின்ற பொழுது அதுல என்ன வித்தியாசம் இருக்கு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லிட்டு, அல்லது அதுல பிரமாணம்னா இது என்ன தேவனுடைய பிரமாணம், இல்ல கிறிஸ்துவனுடைய பிரமாணம், இல்ல ஆவியானுடைய பிரமாணம் என்ன இருக்கு? தேவனுடைய பிள்ளை எல்லாம் ஒன்று. கிறிஸ்து சுயமா பேசல, பரிசுத்த ஆவியானும் சுயமா பேசல, பிதாவிட்ட இருந்து பெற்ற பிரமாணம், தேவதூர்மமாய் கொடுக்கப்பட்ட வசனத்திற்கு நீங்க யாரெல்லாம் கீழ்ப்படிவீங்க, அவங்க எப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, எதை முன்குறித்தாலும் சரி, அவங்களுக்கு தண்டனை வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அவங்க அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 30:6 அவருடைய வசனங்களோடு கூட ஒன்றை கூட்டாதே, கூட்டினால் அவர் உனக்கு கடிந்து கொள்வார், நீ போய் அவ ஆண்டு தெளிவா சொல்லிட்டாரு.
அவர் இன்னைக்கு டெலிபரேட்டா என்ன பண்றாங்கன்னா வேதத்துக்கு விரோதமா அநேக சொந்த வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அநேக ஊழியக்காரன் தரிசனத்தையும் கனவையும் அல்லது தப்பையும் கதையும் சோக்கையும் பாட்டையும் ஏதோ ஒன்றத்தை போட்டு அந்த நேரத்தை வீணடித்துக் கொண்டு அநேக ஆத்துமாக்களை அழித்து அவனை பொய்யனாக்கி கொள்றான். அதனால ஆண்டு தெளிவா சொல்லிட்டாரு, ஒன்றையும் கூட்டாத. ஆனா இன்னைக்கு எத்தனை வசனங்கள் திரும்ப கூட்டப்பட்டிருக்கு, இன்னைக்கு எத்தனை வார்த்தைகள் அது வேண்டாம் என்று சொல்லி ஆண்டு சொல்லிட்டு அதெல்லாம் வந்திருக்கு. அதனால ஆண்டு தெளிவா சொல்றாரு, மனுஷனுடைய கற்பனையே நீங்க கீழ்படித்த தேவனுடைய கற்பனையை அவமாக்குறீங்க. ஆண்டு எதுல கூட்ட வேணானாரோ ஆனா இன்னைக்கு அதுல அதிகமா கூட்டி கற்பனையை மாத்தி கற்பனையை கூட்டி எது எதெல்லாம் வேணுமோ அதை வேணாமாக்கி எதெல்லாம் அழிக்கணுமோ அதை அழிச்சு இன்னைக்கு தீர்க்கசி என்ற பேர்ல ஊழியக்காரன் என்ற பேர்ல அட்டூழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரனே கவனி. ஆண்டவர் நீ இந்த தீர்க்கசின்னு சொல்லல, ஆண்டவர் பொய்யன்னு சொல்றாரு. நீ அப்படிப்பட்ட மக்கள் உங்களுக்கு சந்திப்பீங்க அப்படின்னு அன்பு விசுவாச பிள்ளைகளை எச்சரிக்கையா இருங்க. ஏட்டா தீர்க்கதரிசிக்கு தண்டனை இருக்கு, அவனை நம்பி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் தண்டனை இருக்கு என்பதை நீ மறந்துடாத. வெளிப்படுத்தின புஸ்தகம் 22:18 ரெவலேஷன் 22:18 இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாய் எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு கூட ஏதாகிலும் கூட்டினார் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதிகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். அப்ப ஏன் அப்படின்னா இன்னைக்கு வேத வசனங்கள் கூட்டப்பட்டுச்சுங்க, வேத வசனங்கள் மாற்றப்பட்டுச்சுங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சபைகள் ஆயிரக்கணக்கான முளைச்சிட்டே இருக்கு சபைகள். வேத வசனம் வேதத்தினுடைய அஸ்திபாரம் இல்லாம வேதத்தினுடைய சத்தியம் இல்லாம இன்னைக்கு பலவித காரணங்களுக்காக சபை முளைச்சுக்கிட்டே இருக்கு. இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் முளைச்சிட்டே இருக்கு. நிறைய ஸ்தாபனங்கள் பாரம்பரியமா ஓடிட்டு இருக்கு. அவங்களுக்கு வேத வசனத்துல ஒரு அடிப்படை கிடையாது. தவறான எண்ணத்துல தவறாய் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை குறிப்பிட்ட அதிகாரத்தை குறிப்பிட்ட ஏற்பாடை பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா முழு அதிகாரத்தையும் வேதத்தையும் விலைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டு இருக்காங்க. அதனால அவனு தெளிவா சொல்லிட்டார், ஒருவன் இவைகளில் எதாகிலும் கூட்டினாலும் ஒன்ன கூட்டினாலும் சரி, ஒரு வசனத்தை எடுத்துப்பட்டாலும் சரி, ஆண்டவர் எச்சரிக்கிறார். எதையாகிலும் கூட்டினால் இந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து தேவன் எழுதின வாதிகளை தேவன் அவன் மேல் வர பண்ணுவார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 19 ஒருவன் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தோம் பரிசுத்த நகரத்தில் இருந்தோம் இந்த புஸ்தகத்தில் எழுதிப்பட்டவர்கள் இருந்தோம் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று சொல்லி நன்கு தேவனுடைய பிள்ளைய ஒரு வசனத்தை எடுத்து போட்டாலும் சரி அல்லது ஒரு வார்த்தையை எடுத்து போட்டாலும் ஆட் பண்ணாலும் கூட்டினாலும் அல்லது எடுத்தாலும் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துக்கு பேர் எடுத்து போட்டுருந்தானா யோசித்து பாருங்க. தேவன் சொல்லி மனுஷர்களை ஆண்டவர் ஆட்கொண்டு பரிசுத்தம் கொடுத்து அவர்கள் எழுதுனதுல ஒரு வார்த்தை எடுத்தாலே ஆண்டவர் இப்படி தண்டிப்பார் அப்படின்னா ஆண்டுடைய 10 பிரமாணத்துல நான் சொந்தவர்களால எழுதி நான் அக்னி பயமாய் அந்த வசனத்தை கொடுத்து அதை காது கேட்க சொல்லி அது கொடுத்து ஆண்டவருடைய வசனத்தை மாத்திருக்க பொழுது ஆண்டவர் பொறுத்து கொள்வாருங்களா? நம்ம தெளிவா சொல்றாரு, ஜீவ புஸ்தகத்துல இருந்தோம் பரிசுத்த நகரத்துல இருந்தோம் அவனுடைய பேரை நாம் எடுத்து போட்டுடுவேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியாக என்னுடைய பிள்ளைய 1 கொரிந்தியர் 11:31 1 கொரிந்தியர் 11:31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். வேதவசனம் நம்மள நிதானித்து அறிய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நியாயத்திருப்பு இருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லாதவர்களுக்கும் நியாயத்திருப்பு இருக்கு. என்னைக்கு நீங்களும் நானும் நம்மை நிதானித்துக் கொள்கிறோமோ அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கண்டுகொள்ள முடியும். எபிரேய புஸ்தகம் 2:4 ஹீப்ரூ 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பல செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கமாக இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி நம்ம தப்பித்துக் கொள்வோம்? கற்பனையை நம்ம மாட்டும் மீறுறோம் இல்லைங்களா? அல்லாது தேவையில்லைன்றோம், அந்த வார்த்தை வேணான்னு சொல்றோம், ஒண்ணு கூட்டக்கூடாது குறைக்கூடாதுன்ற வசனத்தை கூட நம்ம என்ன பண்றோம் தூக்கி போட நம்ம காத்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொந்தவர்களால் எழுதுனதையே நம்ம வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எத்தனை வசனங்கள் நம்ம கொடுக்கணும், எவ்வளவு அதிசயங்களை செய்யணும், எவ்வளவு அற்புதங்களை செய்யணும், எவ்வளவு அடையாளம் செய்யணும், எவ்வளவு சாட்சிகளை நமக்கு முன்னாடி நிறுத்தணும். என் தேவனுடைய பிள்ளைய நீ கீழ்ப்படியில அப்படின்னு சொன்னா இந்த ரட்சிப்பு நீங்களா நீ யோசிக்கலாம். தண்டனை பின்னாடி வருது இல்லைங்க, அநேகருக்கு தண்டனை உடனடியா நம்ம வேத இன்னைக்கு பார்த்த வசனத்துக்கு பிரகாரம் சிலருக்கு தண்டனை தவறு செஞ்ச உடனே தண்டனை வருகிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. தாவீது தண்டிக்கப்பட்டான், தாவீது தப்பு பண்ணா, அவருடைய மகன் இறந்தான், அநேக ஜனங்கள் இறந்தார்கள். அதே போல மோசஸ் தப்பு பண்ணாரு, அவர் அந்த கனானுக்குள்ள போக முடியல.
அப்ப சவுல் தப்பு பண்ணாரு, அதன் மூலமாய் அவர் நாண்டு கொண்டு சாகுற சூழ்நிலை ஏற்பட்டது. நீங்க கர்த்தருடைய பிள்ளையா யாரா இருக்கட்டும், நீங்களும் நானும் தப்பு பண்ணோம் அப்படின்னு சொன்னா அன்பான ஆண்டவர் தான் தண்டனை அனுப்புவார். அது வாதையா இருக்கலாம், கொள்ளை நோயா இருக்கலாம், பட்டயமா இருக்கலாம், அல்லது வெட்டுக்கிளியா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், மிருகமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், எப்படி நிலைமையா இருக்கலாம், இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், மழையா இருக்கலாம். தேவனுடைய ஆண்டவர் பேசுகின்ற பொழுது ஆண்டவர் கிட்ட கேள்வி செவிசாய். அன்பான ஆண்டவர் சொல்லி நீ பாவத்துல நீ என்ன பண்ணிடாத, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காத. நீங்க அநேகர் அப்படிதான் தப்பான எண்ணம் கொண்டு ஆண்டவர் அன்பானவரு என்ன பண்ணாலும் மன்னிப்பு கேட்டுடலாம். பாவம் பண்றது மன்னிப்பு இருக்குது, பாவம் பண்றது மன்னிப்பு இருக்குதுன்னா 7 ஆண்டவர் மன்னிக்க சொல்றாரு, அவரும் மன்னிப்பார். ஏன்னா நம்ம கிருபை பிரார்த்தனை வாழ்றோம், நம்ம பாவம் பண்ணா உடனே மன்னிச்சுவார், பாவம் பண்ணா மன்னிச்சுவாரு அப்படின்னு சொல்லி தங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிற ஆண்டவர் அடிப்பார். நீ பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் உனக்கு தண்டனை இருக்கு, ஆண்டவர் மன்னிப்பாரு கேட்டா, அது பிரச்சனை இல்லை. ஆனா தண்டனையும் இருக்கு. ஏன்னா தாவீதை மன்னிச்சாரு, ஆனா தண்டனை கொடுத்தாரு. அதே போல மோசஸை மன்னிச்சாரு, தண்டனை கொடுத்தாரு. ஆதாம மன்னிச்சாரு, தண்டனை கொடுத்தாரு. அதே போல இன்னைக்கு உங்களை ஆண்டவர் மன்னிப்பாரு, ஆனா தண்டனை இருக்கும். அது உங்களை விட்டு போக போறது கிடையாது. அதனால இந்த ரட்சிப்பு குறித்து கவலையிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு திருந்திக்கலாம், நாளைக்கு பாவத்தை விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு இன்னும் மாமிச பிரகாரம் நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் இச்சைகளின்படி நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் கர்த்தருடைய வசனத்திற்கு செவி சாய்க்காம உங்க சுய சிந்தனைக்கும் சுய உணர்வுக்கும் சுய புத்திக்கும் உங்களுடைய மனித பெருமைக்கும் நீங்க அறிவுக்கும் நீங்க ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கேட்கிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையுற்று இருப்போமானா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? என் ஆடுகள் என் சொந்த கேட்க ஐ மஸ்ட் பிரிங் and they shall hear my voice. நான் கொண்டு வருவேன், அவர்கள் சத்தத்தை கேட்பார்கள், அவளை நான் கொண்டு வருவேன். ஒருவேளை இந்த நாளில ஆண்டுடைய சத்தத்தை நீ கேட்டிருப்ப அப்படின்னு சொன்னா, ஆண்டவனோடு கூட பேசியிருப்பார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நியாயத்திற்பார். அந்த நியாயத்திற்கு கொண்டு பொழுது வானத்தையும் பூமியும் ஆண்டவர் கூப்பிடுவார், வேத வசனங்களை அவன் முன்னெடுத்துவார். ஆண்டவர் அதோடு கூட நியாயத்திற்கு போறார். பின்னாடி நியாயத்திற்கு பின்னாடி வர 7 வாதைகள் அது பின்னாடி இன்னைக்கு நடக்கலாம். அதுதான் நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இது மற்றவர் சொல்லுகின்ற பிரகாரம் அல்ல. வேதத்தை நன்றாய் வாசிக்கிற பிள்ளைகள் தெளிவாய் உணர்ந்து கொள்வார்கள். இது மத சம்பந்தமாக சொல்ற காரியம் கிடையாது, இல்ல மற்றவர்களை பயமுறுத்துவதற்காக சொல்ற காரியம் கிடையாது, இல்ல மற்றவர்கள் பயந்து போய் வாயை மூடுறதுக்கான காலம் இது கிடையாது, இது கிழமை கிடையாது. இந்த காலத்துல ஆண்டவர் பாதைகளை கொண்டு வராரு, கொள்ளை நோய்களை கொண்டு வராரு. உலகம் முழுவதுமாய் பணங்கள் விழுகிறதை புதைப்பதற்கு இடம் இல்லை. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது பாவம் பெருகிய பொழுது ஆண்டவர் அளிக்கிறார். அது நமக்கு எச்சரிப்பு. இந்த எச்சரிப்பு எதுக்கு அப்படின்னா, நான் திரும்பணும், என் குடும்பம் திரும்பணும், என் தேசம் திரும்பணும், இந்த உலகம் திரும்பணும், சபை திரும்பணும், மக்கள் திரும்பணும் என்பதற்காக என் தேவனுடைய பிள்ளையை I must bring and they shall hear my voice. அவர்களை என் சத்தத்தை கேட்பார்கள், அவளை நான் அழைத்து வருவேன். நல்ல மேய்ப்பன், உங்களுக்காய் உயிர் கொடுத்த மேய்ப்பன். இப்படிப்பட்ட தண்டனையிலே நீங்கள் சிக்கிய சின்னாவிடமாக போகக்கூடாது என்பதற்காக அவருடைய சத்தத்தை துணித்துக் கொண்டிருக்கிறார். உடைய உள்ளதிலே கேட்கப்படுகிறதா? நான் ஆண்டவர் கற்பனை கொடுக்கின்ற பொழுது ஒரு வாயில வை, உன் இதயத்துல வை அப்படின்னாரு. அதே போலதான் தாவீது, என்னுடைய இதயத்துல என்னுடைய வாக்கை நான் வச்சு வச்சிருக்கிறையா, பாவம் செய்யாத படிக்க அப்படின்றார். இன்னைக்கு ஆணுடைய இதயத்துல வைக்க முடியுமா? அவருடைய சத்தத்தை நீ கேட்க முடியுமா? அந்த மெல்லிய சத்தம் உலக பிரபலத்தின் மூலமாய் மாற்றப்பட்டிருக்கலாம், இல்ல பாரம்பரியமான சபைகள் மூலமாய் அழிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்க பேச நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அழைக்கிறார். அவருக்கு செவி கொடுங்க, சத்தத்தை கேளுங்க. இன்னும் பின்னாடி நம்ம படிக்க போறேன்டா மெய்ப்பனுக்கு தண்டனை உண்டு. அந்த ஆடுகளை செவிடாக்கின மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க, இந்த ஆடுகளுடைய காதுகளை அடைத்து போட்ட மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க, தங்களுடைய காதுகளையும் அடைத்து ஆடுகளையும் காதுகளையும் அடைத்திருக்கிற மேய்ப்பர்கள் இருக்காங்க. அவர்களை ஆண்டவர் வெட்டுவாரு, அது ஆண்டவர் அவர்களை பார்ப்பாரு. அந்த மேய்ப்பர்களுக்கு என்ன நடக்கும், அவங்க இந்த சூழ்நிலை என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க என்பதை நாம் பெரும்பாக பார்க்கணும். ஆண்டவர் அழைக்கிறார், செவி கொடுங்க. ஆவியானவர் சொல்கிறதை காது கடவுள். ஆமென். Thank you, Pastor.